23 பேட்ச் அவ்வாறே 22 பேட்ச் மாணவர்களுக்கு ரசாயனவியலின் புதிய அலகுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அதாவது அக்டோபர் 29ஆம் திகதி ஆரம்பிக்கப்படுவது தொடர்பான அறிவித்தல். இதன்போது 22 பேட்ச் மாணவர்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியின் 11ஆம் அலகு ரசாயன இயக்கவியல் 2 மாத பாடநெறியுடன் கூடிய முதலாம் குரூப், அவ்வாறே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியின் 5ஆம் குரூப், இது 4.5 மாத பாடநெறி அக்டோபர் 29ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. மேலும் 23 பேட்ச் மாணவர்களுக்கு 3ஆம் அலகு ரசாயன கணிப்புகளின் 5ஆம் குரூப், இது 4 மாத பாடநெறி. இவ்வுரிய காலத்தினுள் இவ்வலகுகளின் முழுமையான சிலபஸுடன் கடந்த கால சகல வினாக்களும் அத்துடன் எமது புதிய பாடத்திட்டத்திற்கேற்ற மிக அதிக மாதிரி வினாக்களும் சேவிக்கப்பட்டே தயார் நிலையில் உள்ள இவ்வலகுகள் இவ்வுரிய காலத்தினுள் முடிக்கப்படும். புதிய மாணவர்கள் எமது நோட் 777 10 66 76 எனும் வழமையான இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உடன் அனுமதிகளை பெறலாம். இந்த வீடியோ முற்றிலும் இம்முறை பரீட்சார்த்திகளின் நன்மை கருதி 21 பேட்ச் தமிழ் மொழி மூல சகல மாணவர்களும் பயனடைவதற்காக இதோ சமர்ப்பிக்கிறேன். குறிப்பாக தமிழ் மொழி மூல மாணவர்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இந்த வீடியோவில் கற்பிக்கப்படும் கணிசமான பகுதியினை இன்று வரை தெளிவாக அறிந்திருக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவே. எனவே இந்த வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்தி தேவையான சுருக்க குறிப்புகளையும் பெற்று எமது பாடத்திட்டத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு மின் பகுப்பு சார்ந்த இவ்விடயங்களை முழுமையாக கற்று பயனடைய எத்தனிக்குமாறு மிக அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இப்போ மாணவர்களே, நான் இதை ஒரு பழைய கேள்வியால் ஆரம்பிக்க போகிறேன். உங்களோட எஸ்ஏ டியூட், அதாவது மின் ரசாயனம் செகண்ட் டியூட்டுக்குரிய 26ஆம் கேள்வியாக இருக்குது பிள்ளைகள். எஸ்ஏ டியூட்டில் 2003 2003க்குரிய 6ஆம் கேள்வியின் ஏ 2003 சுமார் 20 வருடங்களுக்கு முன்னே, ரைட். இவ்வாறு வருகிறது. ஐதான நீர் CuCl2 கரைசல் சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்தி மின் பகுப்புக்குள்ளாக்கப்பட்ட போது நடைபெறக்கூடிய கொள்கை அளவில் சாத்தியமான, இதான் முக்கியமான சொல், கொள்கை அளவில் சாத்தியமான எல்லா அரைத்தாக்கங்களின் சமப்படுத்திய சமன்பாட்டை எழுதுக. எல்லா அரைத்தாக்கங்களுக்கும் சமப்படுத்திய சமன்பாடுகள் நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு அரைத்தாக்கம் கத்தோட்டிலா அனோட்டிலா நடைபெறுகின்றது என்பதை தெரிவிக்க. இதான் உங்களுக்கு கேள்வி. இப்படி ஒரு நான் பழைய ஒரு கேள்வியால் உங்களுக்கு இதை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். கவனிங்க. இப்போ புதுசு எப்படி வரலாம்? இந்த பழசு எடுத்து நான் கதைச்சு போட்டு புதுசு எப்படி வரலான்னு இது ஏன்னா 20 வருடங்களுக்கு முன்னே கேள்வி. கவனிங்க. ஒரு CuCl2 நீர்க்கரைசல் சடத்துவ மின்வாய்கள் நாங்கள் சொல்லுவோம் 2 பிளாட்டினம் தகடுன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் மின்பகுப்பு செய்ய போகிறோம். அவை நான் இவ்வாறு மின்கலத்துடன் தொடுக்க போகிறேன். சரி, இதில் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொன்னது எதிர் முனைவு அனாட், அதை தொடுக்கக்கூடிய BH சொல்கிறது எதிர் மின்வாய், இது மைனஸ் மின்வாய் கத்தோட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் மின்கலம் திண்ட ப்ளஸ் நேர் முனைவு கத்தோட்டுன்னு சொல்கிறோம். மின்கலத்தின் ப்ளஸ் அது மின் பகுப்புக்கு நாங்கள் தொடுக்கும் போது நேர் மின்வாய் அனோட்டுன்னு சொல்கிறோம். ரைட். அப்போ சுருக்கமாக சொன்னால்
இந்த மின் பகுப்பில் A anode B cathode ரைட். இப்போ எங்களுக்கு தேவை மின் பகுப்பு பொருளாக CuCl2 நீர்க்கரைசலை பயன்படுத்துகிறோம். கேள்வி, இரண்டுமே சடுத்து மின்வாய்கள். நான் பிளாட்டினம் எடுப்போம் அல்லது காரியம் என்ன ஏதோ டைட்டனியம் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இவ்வாறு மின் பகுப்பு ஆரம்பிக்கும் போது அனோட்டில் என்னென்ன தாக்கங்கள் நிகழலாம், கத்தோட்டில் என்னென்ன தாக்கங்கள் நிகழலாம், கொள்கை அளவில் சாத்தியமான எல்லாம் சொல்லணும். ரைட். அப்போ நான் ஆரம்பிக்கிறேன் பிள்ளைகள் பாருங்கள். அனோட்டில் ப்ளஸ் இல்லைன்னு சொல்லணும். அண்ட் உங்களுக்கு தெரியும் மின் களத்துக்கு நீங்கள் எழுதும்போது மின் களத்தில் எழுதும்போது எப்படி என்ன தரணும், அனோட்டில் மைனஸில். அண்ட் மின் பகுப்பு தாக்கம் எழுதும்போது அனோட்டில் ப்ளஸ். சரி, சடத்துவ மின்வாய்ன்றது 4. என்ன சொல்லுங்க, மின்வாய் ஒருபோதும் கரையாது. மின்வாயை நோக்கி சடத்துவ மின்வாயை நோக்கி கரைசலில் உள்ள அணையன்கள் வரும். அவ்வாறு வரக்கூடிய அணையன்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல Cl மைனஸ் இருக்கு. இதே போல் நீர்க்கரைசலுக்குள்ள OH மைனஸ் இருக்கு. மட்டுமல்ல H2O. இவ்வாறு உங்களுக்கு தெரியும் இந்த 3 அணையன்கள், அதாவது 2 அணையங்களும் H2O மூலக்கூறு அனோடு நோக்கி வரும். ரைட். கொள்கை அளவில் சாத்தியமான எல்லாம். எனவே நான் முதல் எல்லாம் எழுதுவோம், பிறகு கதைப்போம். எங்களோட சிலபஸில் எப்படி வரலாம்னு பிறகு கதைப்போம். முதல் பல பார்ப்போம் அந்த காலத்துக்கு இல்லையா காணுங்க. எனவே அனோட்டில் நேரடியாக உங்களுக்கு விளங்குது 3 தாக்கங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. Cl மைனஸ் கரைசல் அவத்தைகளை காணும் எடுத்துக்கணும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி Cl2 இலத்திரன். அடுத்த தாக்கம் 4 OH மைனஸ் O லெவலில் படிக்கிற தாக்கம். 2 H2O திரவம், O2 கேஸ், 4 இலத்திரன். அண்ட் இவ்வாறு இந்த தாக்கம் நிகழலாம். 2 OH ஆட்சியேற்றம் நிகழலாம். OH மைனஸ் ஆட்சியேற்றம். அடுத்து நீரிண்ட ஆட்சியேற்றம். உங்களுக்கு நீரிண்ட ஆட்சியேற்ற தாக்கம். எனவே 4 H பிளஸும் O2 4N இவ்வாறு வர O2 கேஸ், H பிளஸ் கரைஸ் அவத்தைகளை காணப்படுங்க. இவ்வாறு அனோட்டில் இவ்வாறான 3 தாக்கங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கேள்வி என்ன, கொள்கைகளில் சாத்தியமான எல்லா அரை தாக்கங்களையும் எழுத சொல்லும். எனவே அனோட்டில் ப்ளஸில் 3 தாக்கம் இருக்கு எழுதணும். அதே போல் வரும் கத்தோட்டில் மைனஸில் எங்களுக்கு தெரியும் கத்தோட நோக்கி கரைசலில் உள்ள கற்றயங்கள் வரும். இந்த CuCl2 நீர்க்கரைசலுக்குள்ள என்னென்ன கற்றயன் இருக்குது, கோப்பா 2 பிளஸும் நீரிண்ட H பிளஸும் நீர் மூலக்கூறும் இருக்கு. சரி, இவைதான் உங்களுக்கு கத்தோட நோக்கி வரக்கூடியது. கத்தோடுன்னு சொன்னால் எப்போதும் நிகழ்வது தாழ்த்தல். ஆகவே நாங்கள் சொல்லுவோம் நிகழக்கூடிய வாய்ப்புள்ள தாக்கங்கள் கொப்பா 2 பிளஸ் என்ற தாக்கம், கொப்பா 2 பிளஸுக்குரிய தாக்கம். ரைட். அதுலேயும் கவனம் எடுத்துக்கணும் 3 தாக்கம் இருக்குது. ஏன்னா கொப்பா 2 பிளஸுக்கு மட்டும் என்ன, கொப்பா 2 பிளஸ் நேரடியாக இலத்தினம் பெற்று கொப்பா திண்மமாக மாறலாம். அடுத்தது கொப்பா 2 பிளஸ் ஒரு இலத்தினம் பெற்று கொப்பா 1 பிளஸ் கரைசலாக. அடுத்தது இந்த கொப்பா 1 பிளஸ் கரைசல் இலத்திரன் கொப்பா திண்மமாக. இந்த அவத்தைகளை எப்போதும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. தாக்கங்கள் எழுதும் போது சொல்லி வரேன் கவனம். கரைசல், திண்மம், வாயு அதுகளை குறிப்பிடணும். ரைட். இவ்வாறு எங்களுக்கு நான் இல்லாமல் சொல்லணும், பரவாயில்லை. சரி, கவனிங்க. இவ்வாறு எங்களுக்கு 3 தாக்கங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொப்பா 2 பிளஸ் நேரடியாக கொப்பா 2 கொப்பா 1 இது கொப்பா 2 பிளஸ் என்ற கத்தோட தாக்கத்துக்கான 3 வாய்ப்புள்ள தாக்கம். அடுத்தது H பிளஸ் என்ற தாக்கம். சொல்லுங்க, H பிளஸ் சொன்னது தாழ்த்தல் அடையும் போது 2 இலத்தினம் பெற்று H2 கேஸாக மாறும். சரி, என்ன அடுத்த தாக்கம், நீர் மூலக்கூறுண்ட தாழ்த்தல். நீரின தாழ்த்தல் இது நீரின ஒட்சியேற்றம் கவனம். நீரின தாழ்த்தல் கத்தோட தாக்கம். எனவே 2 H2O திரவம் பிளஸ் 2 இலத்திரன் என தாழ்த்தல் 2 இலத்திரன் விளைவுல H2 கேஸுடன் 2 OH மைனஸ். சரி, இதுதான் நிகழக்கூடிய சாத்தியமான எல்லா அரை தாக்கங்களும். இப்போ பிள்ளைகள் நான் இந்த வாசித்த இந்த உங்களை 2003 6A அந்த காலம் இந்த கேள்விக்கு என்னுடைய ஞாபகப்படி
50 புள்ளிகள் என்னமோ ஒதுக்கி இருக்கிறாங்க போல் நினைக்கிறேன், ஞாபகம் கவனிங்க. இஸ் ஈக்குவல் 150ல் 50 புள்ளி இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க கவனிங்க. அதில் இவ்வாறு உங்களுக்கு அனோட்டில் 3 தாக்கம், கத்தோட்டில் 5, மொத்தம் 8 தாக்கம். 8 தாக்கங்களுக்கும் நீங்கள் உரிய அவத்தைகள் எல்லாம் குறிப்பிட்டு திண்மத்திர வாய்க்கரைசல் எல்லாம் குறிப்பிட்டு எழுதணும். அதுக்கு 40 புள்ளிகளும் அந்த காலம் 2003. பிறகு இந்த அனோட்டில் கத்தோட்டின்னு சொல்கிறதுக்கு 5 10 புள்ளிகள், இப்படி மொத்தம் 50 புள்ளிகள் போல் என்னுடைய ஞாபகத்தை நான் சொல்கிறேன். கவனிங்க பிள்ளைகள், இதுதான் அந்த காலத்து வடிவம். இப்போ இதே கொள்ளி இந்த காலம் வந்தால் எப்படி வரலாம்? இப்போ நாங்கள் அதை பற்றி கதைப்போம். அதான் எங்களுக்கு தேவை. சரி, இவ்வாறு வரும் பாருங்க. இப்போ மாணவர்களே, இந்த காலம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விடயங்கள், அதாவது 2019 சிலபஸில் உள்ள விடயங்கள். அதுக்குரிய ஒரு விளக்கம் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் எங்களோட கேள்வி எப்படி அமையலாம்னு நாங்கள் ஊகிக்கலாம். சரி, நான் அதை வேகமாக இவ்வாறு சொல்லிட்டு போகிறேன். எங்களுக்கு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் மின் பகுப்புக்கான மின் சுற்று. இந்த மின் பகுப்பை இவ்வாறு மேற்கொள்ளலாம்னு சொன்னால் அந்த அமைப்பு மின் சுற்று நாங்கள் தெரியணும், அதுக்குரிய விளக்கம். இது புதுசு, எங்களோட சிலபஸுக்கு புதுசு. ரைட், ரிசோர்ஸ் புக்கில் நான் நினைக்கிறேன் தரையில் போல ஏதோ காணும். இரண்டாவது விடயம் இது எங்களோட அனோட், அதே போல் கத்தோட்டில் நிகழ்தல் கூடும் நிகழத்தக்க சொன்னோம். எது நிகழும் அதாவது அதாவது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கதை ஞாபகப்படுத்திக்கணும். திரும்ப வோல்டேஜை நாங்கள் அப்படி பூச்சியத்திலிருந்து கூட்டி போகும்பொழுதும் முதலில் நிகழக்கூடிய தாக்கம் இது. ஆரம்பிக்கிற மின்பகுப்பில் முதல் நிகழக்கூடிய தாக்கம் உங்களுக்கு தெரியும். வோல்டேஜை கூட்டி போனால் இன்னும் பல தாக்கங்கள் நிகழலாம். முதலில் நிகழக்கூடிய தாக்கம் இது விடயம். சரி, அது எங்களோட சிலபஸின் படி கரெக்டாக நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் மட்டுமல்ல, அதுக்கு காரணம் சொல்ல தெரியணும். ஏன் இது முதல் நிகழும், இதுக்கு அடுத்தது நிகழலாம், அதுக்குரிய விளக்கம் நீங்கள் தெரியணும். உங்களுக்கு தெரியும், சுருக்கமாக சொன்னால் மிகை அழுத்த கோட்பாட்டையும் சடத்துவ மின்வாய் கோட்பாட்டையும் பயன்படுத்த சொல்லி உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் தெளிவாக இருக்கு. ரைட், அடுத்தது மூன்றாவது விடயம், மின் பகு களத்தின் மின் இயக்க விசை களம், அதாவது மின் ரசாயன களம், கேல்வனிக் களம், வோல்டா களத்துக்கு இஎம்எஃப் எப்போதும் ப்ளஸ், மின் பகு களத்தின் இஎம்எஃப் எப்போதும் மைனஸில் வரும். அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கணிக்கலாம். சிறிய விடயங்கள் பிள்ளைகள், இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக வந்த விடயம். விளங்குதா? 2019 இருந்து வந்த விடயங்கள் காணும். ரைட், அதுக்குரிய விளக்கம் நாங்கள் தெரியணும். இனி இதில் முக்கியமான பகுதி எங்களோட மிகை அழுத்த கோட்பாடு. அதை சரியாக விளங்கணும். அது சார்ந்த உங்களுக்கு தெரியும் அந்த விஐ வரைப்பு, இதுக்குரிய விளக்கங்கள் முக்கியம். இனி இதுகளை வச்சு தான் ஏதாவது எங்களோட எக்ஸாமுக்குள்ளே மின் பகுப்பு வருகுதுன்னு சொன்னால் வளமையான கேள்வி வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம், பரவாயில்லை. பழைய காலத்து கேள்விகள் வந்தால் பரவாயில்லை. புதுசாக எதுவும் கேட்குறேன்னா இதுகள் உள்ளடக்கப்படலாம் எங்களுக்கு. சரி, இந்த அவ்வளவும் இப்போ நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். சரி, நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக ஒரு மீட்டல் போல், ஒரு நினைவூட்டல் போல் சொல்லிக்கிட்டு போக போகிறேன். ரைட், ஆரம்பிப்போம். நான் முதல்ல உனக்கு மின் சுற்றை பற்றி வேகமாக கதைக்கிறேன். மின் சுற்றில் ஒரு மின் பகுப்பொருள், அது உங்களுக்கு தெரியும். நான் இந்த இடத்துக்கு சொல்லிக்கிறேன். இது நீர் CuCl2 கரைசல், இது நீர் CuCl2 கரைசல். ரைட், மின் பகுப்பொருள். அடுத்து உங்களுக்கு தேவை அனோட், கத்தோடு. எது அனோடு எது கத்தோடுன்றதை தீர்மானிக்கிறது மேலே மின்கலம் தொடுக்கப்படுற வீதம். மின்கலத்தின் இந்த பெரியது ப்ளஸ், அதாவது நேர் முனைவு கத்தோடு உடன் தொடுக்கப்படுவது கீழே நேர் மின்வாய் அனோட். இதே போல் மின்கலத்தின் எதிர்முனைவு அனோட் உடன் தொடுக்கப்படுவது எதிர் மின்வாய் கத்தோடு மின் பகுப்புக்கு. ரைட், அது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் தொடுக்க வேண்டிய மின்கலம், அதன் வோல்டேஜ். மின் பகுப்புன்னு வரும்போது உங்களுக்கு தெரியும், எங்களோட வோல்டேஜ்
குறைந்த அளவு மின் அழுத்த வேறுபாடு போதும். இனி ஆம்பியரை பொறுத்த மட்டும் அது எங்களுக்கு மாறிக்கொள்ளும். ஆய்வுக்கூடமா இல்லை இண்டஸ்ட்ரியலானது கேட்பேன், ஆம்பியர் மாறும். கவனிங்க, நாங்கள் ஒரு இவ்வாறு யோசிப்போம். இது எங்களோட எரிசோடா தயாரிப்பு இண்டஸ்ட்ரியல் படிச்சிட்டோம். கவனிங்க, அதுக்குள்ள உங்களுக்கு வந்தது மின் சவுக்கள முறை. அதில் ஏற்ற அடர்த்தி 0.4 ஆம்பியர் சென்டிமீட்டர் -2, வோல்டேஜ் ஏறத்தாழ 2.95. ஆகவே ஒரு தாழ்ந்த வோல்டேஜ் எங்களுக்கு போதும் இண்டஸ்ட்ரியலில். அதே போல் ஆய்வுக்கூடங்களையும் மின் பகுப்புக்கு சிறிய வோல்டேஜ் போதும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், நீரிண்ட மின் பகுப்பில் 6 V போல் போதும். ஒரு சிப்பு சல்பேட் சிப்பமின் நோய்கள் 9 V போல் தேவைப்படும். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டோம். இப்போ மாணவர்களே, இண்டஸ்ட்ரியலுக்கு போனால் எங்களுக்கு தெரியும் மின் பகுப்பின் போதான மின்னிறக்கம் அடையும் அளவு M/EIT நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் இதரும் மாறலைன்னு தெரியும். நேரம் ஆம்பியர். ஆம்பியர் கூடினால் சிறிய நேரத்தில் அதிக விலை உற்பத்தியாகும். அதுவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் வரும்போது இது போல் ஆய்வுக்கூடங்கள் என்ன, சிறிய அனோட் கேத்தோடு, அதாவது மிக மெல்லிய தகடு, பிளாட்டினம் வெள்ளி தங்கம், ரைட். ஆய்வுக்கூடங்களில் இண்டஸ்ட்ரியல் வரும்போது உங்களுக்கு தெரியும், விசேடமாக இந்த மின் சவுக்களத்தில் கத்தோடாக நிக்கல், அனோடாக டைட்டேனியம். அங்கே நாங்கள் பயன்படுத்துகிற மின் வாய்கள், கைத்தொழில் தயாரிப்பு, அதிக அளவு விளைவு தேவை எரிசோடா, NaOH, அதே போல் ஹைட்ரசன் குளோரின் பக்க விளைவுகள் அதிக அளவில் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். அங்கு அனோட் கேத்தோட பரப்பு, மேற்பரப்பின் பரப்பளவு பெருசாக இருக்கு. நாங்கள் சொல்லுவோம் 1 மீட்டர் வரைக்கும், 1 மீட்டர். இது டைட்டேனிய நிக்கல், உங்களுக்கு தெரியுமாங்க, அனோட் கேத்தோடு. அதன் மேற்பரப்பின் பரப்பளவு 1 மீட்டர் வரைக்கும்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கொடுக்க வேண்டிய ஆம்பியர் எவ்வளோ வருது? 4000 ஆம்பியர். 4000 ஆம்பியர் கற்பனை செய்யுங்க. வெறும் 2.95 வோல்டேஜ் இண்டஸ்ட்ரியல் 4000 ஆம்பியர் நான் கொடுக்கணும். சரி, அப்படி வந்தால் சொல்லுங்க, ஆம்பியர் 4000 சொன்னால் என்ன? நேரம் சிறுசாக இருந்தால் கூட விளைவு உற்பத்தி பெருசாக இருக்கு, ரைட். இனி ஆய்வுக்கூடங்களில் அவ்வாறாக பெரிய ஆம்பியர் நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்களோட அனோட் கேத்தோட மேற்பரப்பின் பரப்பளவு மிகவும் சிறுசு. அதாவது ஓட்ட அடர்த்தி, மின்னோட்ட அடர்த்தி உங்களுக்கு தெரியும். ஓட்ட அடர்த்தின்னு சொல்கிற காரணி ஆய்வுக்கூடங்களை மிகவும் சிறுசாக இருக்கு. இதில் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணுங்க பிள்ளைகள். நாங்கள் விரிவாக செய்து முடித்த பாதி ஒரு வேகமாக சொல்லிக்கிட்டு போகிறேன், ரைட். இப்போ திரும்பவும் சொல்கிறேன். அப்போ உங்களோட மின் களத்தில் கவனம் எடுக்கணும். எவ்வாறு தொடுக்கிறது, அதுக்கேற்ப அனோட் கேத்தோட கண்டுபிடிக்கிறது, நீங்கள் அதுகளை குறிக்க தெரியணும். அடுத்தது நாங்கள் அளவிடப்பட வேண்டிய காரணிகள், வோல்டேஜும் அண்ட் விஎம் ஐஎம் மின் பகுப்புன்னு வரும்போது, இந்த 5 வரும்போது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன், ஆய்வுக்கூடமாக குறைந்த ஆம்பியர். எனவே நாங்கள் ஆய்வுக்கூட மின் பகுப்பில் மில்லி ஆம்பியர் மானியை பொருத்தலாம், ஆம்பியர் மானின்ற இடத்துல, ரைட். அது இண்டஸ்ட்ரின்னு சொல்லி போனால் கிலோ ஆம்பியர் மானி தேவைப்படுமே. அங்கே போய் மில்லி ஆம்பியர் மானி சாத்தியமே இல்லை. சரி, அதை விடுங்க. அடுத்த மாணவர்கள், இந்த ஆம்பியர் மானி எவ்வாறு தொடுக்கணும் எங்களோட மின் சுற்றில், அதுவும் நான் விரிவாக காய்ச்சிட்டோம். அதே போல் வோல்ட் மானி எங்கே தொடுக்கணும், என்ன வோல்ட் மானின்ற பிரயோகம் என்ன? உண்மையில் எங்களோட வோல்ட் மானி தான் எங்களுக்கு என்ன செய்யுமா, இந்த மின் பகுப்பு 2 அனோட் கேத்தோடுக்கு இடையிலான மின் அழுத்த வேறுபாட்டை வாசிக்கிறது வோல்ட் மானி. சரி, ஏன் எங்களுக்கு இங்கே அழுத்த மானியம் தேவை? அத்தியாவசியம். வோல்ட் மானியம் இருக்கணும், அழுத்த மானியம் இருக்கணும். ஏன்னா அழுத்த மானியம் தேவை. அதுதான் மின் பகுப்பை நாங்கள் ஆரம்பிக்கும் போது, மின் களத்தை தொடுத்து மின் பகுக்க ஆரம்பிக்கும் போது இப்படி அல்ல, உடனே ஒரே முறை முழு வோல்டேஜை நான் கொடுக்குறது இல்லைன்னு, ஒரு 9 V ஒரே முறை கொடுக்குறே இல்லை, ரைட். ஆளியை பொருத்தணும். அதே போல் வோல்டேஜை நாங்கள் 0 இருந்து வோல்டேஜை கூட்டி போகணும். அண்ட் அதான் எங்களோட செய்முறை. அது ஆய்வுக்கூடமாக இண்டஸ்ட்ரியல் அதான் செய்முறை. இந்த வோல்டேஜை கூட்டுறதுக்கு
சீராக கூட்டுறதுக்கு சிறந்த அமைப்பு தான் அழுத்தமானி என சுற்று பொட்டென்சியோமீட்டர் ரைட். இப்போ அந்த அழுத்தமானியில் உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த 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 முனை எக்ஸ் பி உடன் இருந்தால் இந்த வோல்ட்மானியோட வாசிப்பு இந்த மின்வாய்களுக்கு இடையிலான மின்வாய்களுக்கு குறுக்கியான மின்னழுத்த வித்தியாசம் 0. நீ எக்ஸை நாங்கள் அந்த பக்கம் கொண்டு போக என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக விமானியோட வாசிப்பு குடிக்கிட்டு வரும். அவ்வாறு குடிக்கிட்டு வரும் போதும் சுற்றுல மின்னோட்டம் நிகழும், மின் கடத்தப்படும், அதாவது மின் பகுப்பு நிகழும். சரி, இதுலையும் பிள்ளைகள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன் ஏன்னா கவனம் இதெல்லாம் எங்களோட சிலபஸில் இதுவரையில் நாங்கள் படித்து முடித்த விடியத்தை சொல்லிக்கிட்டு போகிறேன், கொஞ்சம் உள்வாங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், இது ஒரு நான் இவ்வாறு சொல்கிறேன் எங்களோட அந்த 5ல் ஏன்னா மின்பகுப்புக்குரிய ரிசோர்ஸ் புக்கில் எழுதப்பட்ட 5 விடயங்கள் அதில் நினைக்கிறேன் 2வது விடயம் நீர் செப்பு சல்பேட் செப்பு மின்வாய்கள் என்று சொன்னால் இது ஒரு செப்பு சல்பேட் கரைசல், 2மே செப்பு மின்வாய்கள்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த எக்ஸ்ன்ற புள்ளி எக்ஸ்ன்னு சொன்ன இந்த இடம் பீல இருந்து ஆரம்பிக்கும் போதே, அதாவது அங்கு ஈட்டீட்டா களம் அனோட்டில் செப்பு கரையுது, கத்தோட்டில் செப்பு படியுது, 2ம் ஒரே தாக்கம், அனோட் கத்தோட் தாக்கங்கள் ஒரே தாக்கம், ஒற்றையர் தாழ்த்தல். எனவே உங்களுக்கு திரும்ப வித்தியாசம் ஈட்டீட்டா களம் 0. அடுத்து அங்கே மிகை அழுத்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டோ பங்கிக்கையில் ஞாபகம் வரும் ரைட். ஏன்னா மிக அழுத்த கோட்பாடு அங்கே தேவையில்லை. அதனால் நாங்கள் இந்த எக்ஸ்ன்னு சொன்ன புள்ளியை பீலிருந்து அதிகரிச்சுக்கிட்டு போவோம். கிவ நோக்கி போக ஆரம்பிக்கும் போதே சுற்றுல மின்னோடும் ஆம்பியர் மானி வாசிப்பை காட்டும். நாங்கள் அந்த பக்கம் நகர்த்தும் போது அழுத்தமானி வோல்ட்மானி எப்படி வாசிப்பை காட்டுமே, அந்த பக்கம் போக வோல்ட்மானி இந்த வாசிப்பு கூடி போகும். அதுக்காக ஆம்பியர் மானி கூட போகிறது இல்லை, உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லிக்கிறேன் மிக அழுத்த கோட்பாடு. செப்பு சல்பேட் கரைசல் செப்பு மின்வாய்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ன்ற புள்ளியை கியூவை நோக்கி பீல இருந்து கியூவை நோக்கி நகர்த்தும் போதே வோல்ட்மானியோட வாசிப்பு கட்டாயம் வரும், மட்டுமல்ல ஆம்பியர் மானியோட திரும்பலும் வாசிப்பும் வரும் ரைட். எனவே நான் மில்லி ஆம்பியர் நிலைக்குத்தாக கிடையாது சில வோல்ட்மானியோட வாசிப்பு ஆம்பியர் மானியோட வாசிப்பு. திரும்பவும் சொல்கிறேன், செப்பு சல்பேட் நீர்க்கரைசல் மின்பகு பொருள் அனோட் கத்தோடு 2 செப்பு. இப்போ எப்படி வருமா, உற்பத்தி கூடான ஒரு நேர்கோடு வரும், வாசிப்பிவாறு வரும். கவனிங்க, இது நான் சொன்னது செப்பு சல்பேட் கரைசல், திரும்ப சொல்கிறேன் செப்பு மின்வாய். இது ஒரு நான் சொல்கிறேன் நீர் H2SO4 ஒரு ஐதான சல்ஃபூரிக் அமில கரைசல். பிளாட்டினம் மின்வாய்கள்னு சொன்னால் உங்களோட வரைவு நான் மில்லி ஆம்பியரில் வரைகிற நிலை குத்து இந்த ஆய்வு கூட ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. எவ்வாறு எங்களுக்கு கிராஃப் வருமா, ஏறத்தாழ அப்படி போய் சடுதியாக அதிகரிக்கும். இந்த பெருமானத்தில் நீர் H2SO ஐதான H2SO இந்த பெருமானம் 1.7 வீல தான் சடுதியான மாற்றம் வர துவங்கும். அதாவது இந்த எக்ஸ்ன்னு சொன்ன புள்ளியை கியூவை நோக்கி நீங்கள் நகர்த்தும் போது வோல்ட்மானியோட வாசிப்பு 0லிருந்து குடி போகும். அதுக்காக ஆம்பியர் மானி வாசிப்பை காட்டாது, சுற்றுல மின்னோடாது. ஏறத்தாழ 1.7 தாண்டும் போதும் சடுதியாக சுற்றுல மின் ஓட துவங்கும். இதை அப்படி நான் விரிவாக படிச்சுட்டேன், உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், கவனம் எடுங்க. இப்போ இந்த இடம் ஆம்பியர் வோல்டேஜ் நாங்கள் சொல்லிட்டோம் V7 IR and V7 IR வியுடன் I ஒரு கணத்தில் இவ்வாறு சடுதியாக கூடும் போதுதான் அந்த கணத்தில் தான் சுற்றுல மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்குது. பரிசோதனை முறையில் அது 1.7. ஆனால் இதே நீர் செப்பு சல்பேட்டுக்கு தியரி என்ன சொல்லுதோ உங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1.1.23 1.2 தான்
2 3ல் தான் இந்த நேர்கோடு வரணும், அப்படித்தான் வரணும். ஆனால் அவ்வாறு உண்மையில் வராது, தியரியின் படி வராது, பரிசோதனையின் படி 1.7 தான் வரும். ஏன்னா ஒரே காரணம் மிக அடுத்த கோட்பாடு. ரைட், அது இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது பிள்ளைகள், இந்த அழுத்தமானின் முக்கியத்துவத்தை வழங்கிக் கொள்ளுங்க. அழுத்தமானி இருக்க போய் தான் நாங்கள் இவ்வாறு வோல்டேஜை சீராக அதிகரிக்கிறோம், மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்கிற கணங்களை இனம் காண்றது. ரைட், அடுத்தபடியும் இப்படி போனால் முழுமையான தியரிக்குள்ளே போயிடும் போல இருக்குது. உங்களுக்கு இந்த வரையப்பை பற்றி ஒரு விளக்கம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நான் திரும்ப கூட கதைக்க தேவையில்லை பிள்ளைகள். பிறகு இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவை சொல்லிட்டேன். என்னென்ன நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஆம்பியர் மானியோட முக்கியத்துவம் கோணமாக யோசிங்க. எவ்வாறான ஆம்பியர் மானியை பொருத்தணும். வோல்ட் மானி அதில் பிரச்சனை இல்லை. உயர்த்தடை வோல்ட் மானி அது எந்த இடத்துல பொருத்தணும். இனி வேறு என்ன அழுத்தமானி சுற்றும். ரைட், நினைக்கிறேன் எங்களுக்கு ஓரளவுக்கு போதும். அதோடைய மாணவர்கள் இந்த வரைப்போ நான் கதை கொலிக்கிட்ட என்ன நேரம் வீணாம் நான் தவிர்த்துக்கிறேன். கவனமடுங்க, வரைப்பில் கவனமடுங்க. சரி, இவ்வளோ தான் எங்களோட மின் சுற்று. அங்கே நாங்கள் அழுத்தம் கூட கூட ஆம்பியர் வார மாறுது, அதன் போக்குகள், அது போதும். இதெல்லாம் ஒரே எக்ஸாமில் அப்படியே வந்துடும் நான் சொல்ல இல்லை. கவனம், எங்களுக்கு எழுதப்பட்டகளை படிச்சுட்டு போவோம். வந்தால் நல்லது, வராவிட்டால் பிரச்சனை இல்லை. வந்தால் நாங்கள் சாதிக்கத்தான் வேணும். ஏன்னா மின்ட சார்ந்த பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 7ஆம் கல்லியில் 5 6 விட சிறிய நேரத்தில் செய்யக்கூடிய கல்வி தான் 7ஆம் கல்வி. ஏன்னா அதில் டீகோவையும் மின்ட சாயனம், அதனால் முழுமையாக இருக்கணும். அவ்வளோதான். சிறிய விடயங்கள், இதெல்லாம் பெரிய கஷ்டமான பகுதிகள் இல்லை. ரைட், இப்போ நான் இன்னொரு பகுதி உங்களுக்கு கதைக்க போகிறேன். முன்னே எங்களுக்கு மின் பகுப்புன்னு சொன்னால் மின் பகுப்பொருள் கரைசல், 2 மின்வாய்கள், அனோட் கத்தோடு, இப்படித்தான் இந்த சுற்றுப்பட்டு எங்களுக்கு தெரியும். இவ்வளோதான் மின் பகுப்பு ஆரம்பித்து ஏதோ கேள்விகள் செய்தோம், படித்தோம். இப்போ உங்களுக்குள்ள நன்மை அதை தெளிவாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதனால் இப்போது ஒவ்வொன்றையும் விளங்கி படிக்கலாம். மட்டுமல்ல, இந்த மிக அடுத்த கோட்பாட்டை வைத்து உங்களுக்கு விளைவுகளை இனம் காண்ட முறைகள் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் 240 பக்கம் இருந்து சுமார் 10 பக்கங்களுக்கு எப்படி அந்த உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்திக்கிறாங்க. இப்போ தெளிவாக இருக்குது. முன்ன போலையில் இப்போ எங்களை மின் ரசாயனம் விசேடமாக மின் பகுப்பு மிக தெளிவாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ரைட், புடியத்துக்கு வரும். இப்போ பிள்ளைகள் அடுத்து எங்களுக்கு தேவை, நாங்கள் இவ்வாறு இந்த வோல்டேஜை சீராக அதிகரிக்கும் போது நாங்கள் சொன்னோம், நீர் செப்பு சல்ஃபேட் செப்பு மின்வாய்கள் சொன்னால் ஆம்பியர் மானி வாசிப்பும் வோல்ட் மானி வாசிப்புடன், அதாவது வி அதிகரிக்கும் போது ஆம்பியரும் சீராக அதிகரிக்கும் விகித சமனாக. அதை பற்றி விளக்க நான் படிச்சிட்டோம். நீர் H2SO சல்ஃபியூரிக் அமிலம்னு சொன்னால் சடத்துவ மின்வாய்கள் முன்னிலையில் மின் பகுப்பு. நாங்கள் வோல்ட் மானி, அதாவது வோல்டேஜை சீராக அதிகரிக்கும் போதும் ஆரம்பத்தில் ஆம்பியர் மானி வாசிப்பு மிக குறைந்த மில்லியம்பியரில் கூட சிறிய மாற்றம். வி எப்போ 1.7 விட அதிகரிக்குதோ அந்த கணத்தில் தான் சடுதியான அதிகரிப்புன்னு சொன்னோம். அதாவது சுற்றுல மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம். மிக அடுத்த கோட்பாடு திரும்ப காணிங்க. ஒரு சோடியம் சல்பேட் நீர்க்கரைசல், Na2SO4 நீர்க்கரைசல், சடத்துவ மின்வாய்கள், மின் பகுப்பு. நீங்கள் என்ன செய்றீங்க, வோல்டேஜை கூட்டிக்கிட்டே போகிறீங்க. அழுத்தமானி சுற்றவங்களுக்கு தெரியும் இவ்வாறு கூட்டுறதுன்னு சொல்லி வோல்டேஜ். அப்போ வி மானி வோல்ட் மாண்ட வாசிப்பு கூடுது, ஆனால் ஆம்பியர் மானி வாசிப்பு மாற்றம் இல்லை, அப்படியே இருக்கும். சுற்றுல மின்னோடாது. சீராக நீங்கள் வோல்ட் மானியோட வாசிப்பு, அதாவது வோல்டேஜை கூட்டி போகும்பொழுது ஏறத்தாழ 2.5 வீல தான் சடுதியாக சுற்றுல மின்னோடம் ஆம்பியர் மானி வாசிப்பை காட்டும். அதாவது அனோட் கத்தோட் தாக்கங்கள் நிகழ ஆரம்பிக்கும். ரைட், இப்போ எப்போ தாக்கம் நிகழ ஆரம்பிக்குது, உடனே ஆரம்பிக்குமா இல்லை சிறிது நேரத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்குமா, இந்த விளக்கம் உங்களுக்கு தெரியும். முன்னே நாங்கள் இதெல்லாம் படிக்க இல்லை, கவனிங்க. இப்போ நாங்கள் எதுக்கு வரப்போகிறோம்னு சொன்னால், இவ்வாறு இந்த தாக்கம் நிகழ ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அனோட்டில் 3 தாக்கம்,
கேத்தோட்டில் 5 தாக்கம் சொன்னோம். இதில் எந்த தாக்கம் முதலில் நிகழும்? அனோட்டில் 3 எது முதல் நிகழும்? கேத்தோட்டில் 5 எது முதல் நிகழும்? அதுக்கு பிறகு இன்னும் நீங்கள் வோல்டேஜை கூட்டிக்கிட்டே போகும் பொழுது அடுத்தடுத்த தாக்கங்களை நிகழலாம். அப்படி நிகழணும்னா நீங்கள் என்ன வோல்டேஜ் எவ்வாறு கூட்டணும்? இந்த அளவு கூட்டணும். சரி, இந்த விடயங்கள் இப்போ எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க மிக தெளிவாக. எதை பயன்படுத்தி? மிக அழுத்த கோட்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் அதை படிச்சிட்டோம். நான் சொல்ல வந்த பிள்ளைகள் அதை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தான் நான் இப்போ அடுத்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகிற விடயம் வருவோம். இதற்காக நான் CuCl2 நீர் கரைசல், இந்த கரைசலையே மின்பகுப்பு பொருளாக எடுத்து வேறுபட்ட 4 மின்பகுப்பு கதைக்க போகிறேன். வேறுபட்ட 4 மின்பகுப்பு கதைக்க போகிறேன். இதில் என்ன வேறுபாடுன்னு சொன்னால் கவனிங்க. முதலாவது, ஒரியம் CuCl2 கரைசல் சடத்துவ மின்வாய் அனோட் கத்தோட், செறிவு ஒரியம், அங்கே தான் முக்கியத்துவம். இரண்டாவது, செறிவு 10 சயாந்தியம், அதான் வேறுபாடு. சரி, அங்கேயும் சடத்துவ மின்வாய்கள் அனோட் கத்தோட். மூன்றாவது, CuCl2 நீர்க்கரைசல் மின்வாய் வேறுபடுது, செப்பு மின்வாய்கள். அனோட் கத்தோடு இரண்டும் செப்பு மின்வாய். இங்கே செறிவு வேறுபடுகிறது, இதில் மின்வாய் வேறுபடுகிறது. இந்த இடத்துல CuCl2 உடன் ஃபெரிக் குளோரைட்டும் கலக்கப்படுது. இந்த கலவை திரும்பவும் சடத்துவ மின்வாய்களால் மின் பகுப்புக்கு உட்படுத்த போகிறோம். ரைட், நான் இப்போ முதலாவது வகைக்கு வரும். காணுங்க, ஒரியம் CuCl2 நீர்க்கரைசல் சடத்துவ மின்வாய்களின் முன்னிலையில் மின் பகுப்பு. அவை நான் இதை ஒரியம்னு சொல்ல பாருங்க. இந்த நீர்க்கரைசல் ஒரியம். சரி, இப்போ எங்களுக்கு அனோட்டில் நிகழ ஆரம்பிப்பது எது? உண்மையில் அனோடை நோக்கி இந்த 3 நகரம் அனோடை நோக்கி போகும். எங்களோட மின்பகுப்புக்குரிய கோட்பாடு என்ன சொல்லுதோ, மின்வாய் அழுத்தம் குறைந்தது. இந்த 3க்குள்ள மின்வாய் அழுத்தம் குறைந்தது. ஐதரசன் சார்பான நியம மின்வாய் அழுத்தம் குறைந்தது. எது? இந்த 3ல் OH மைனஸ். இது மின்னழுத்த பெருமானங்கள், கோணமாக பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அந்த குறைந்தது தான் முதலில் மின்னிறக்கம் அடையும். இதில் அனோட்டில். கத்தோட்டில் கோணம் மின்வாய் அழுத்தம் கூடியது, அது இருக்கட்டும். இப்போ அதன்படி இங்கே மின்னிறக்கம் அடைய வேண்டியது யார்? முதலில் OH மைனஸ். ஆனால் இது ஒரு CuCl2 நீர்க்கரைசல் சொன்னது மிக மென் அமிலம், ஏறத்தாழ நடுநிலை. அது உங்களுக்கு தெரியும். அப்படின்னால் 25 பாகை C வெப்பநிலையில் இங்கு இந்த OH மைனஸ் அளவு செறிவு, நாங்கள் நீரின கூட்டப்பிரிகை pH POH படிச்சிட்டோம். கவனிங்க, எனவே இங்கு pH ஏறத்தாழ 7 விட சற்று குறைவு. அதாவது OH மைனஸ் செறிவு 10⁷ விடவும் குறைவு, ஒரு 10⁷ அப்படி வரலாம். எனவே இந்த இடத்துல OH மைனஸ் மின்னிறக்கம் அடைய முடியாது, OH மைனஸ் அட்சியேற்றம் அடைய முடியாது அனோட்டில். காரணம், செறிவு மிகவும் குறைவு. அவ்வளோதான். காரணங்கள் சரியான முக்கியம். வேமச்சு விட்டு போகிறேன், இதெல்லாம் படித்து கோப்பியில் எழுதி வச்சுக்கிறோம், தெளிவாக இருக்கணும். இதுக்கு நான் திரும்ப இன்னொரு நோட்ஸும் நான் தரையில்லை, அவசியம் இல்லை. கவனிங்க, நீங்கள் திவனருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 2க்கு வாங்க. யார் வெளியேறணும்? அதன் அடுத்து OHக்கு அடுத்து யார் மின்ன ஒட்சியேற்றம் அடையணும்? நீர். என்ன காரணம்? Cl மைனஸை விட நீருக்கு மின்வாய் அழுத்தம், ஐதரசன் சார்பான நியம ஐதரசன் மின்வாய் சார்பான மின்வாய் அழுத்தம் Cl மைனஸை விட நீருக்கு குறைவு. எனவே நீர் தான் மின்னிறக்கம் அடைய வேண்டியது. என்றாலும் மிகை அழுத்த கோட்பாடு உங்களுக்கு தெரியும். நீருக்கு 1.23 சொன்னால் கூட மிகை அழுத்தம் நாங்கள் சொல்லும் ஏறத்தாழ 0.47 என்ன 0.5 போல. ஆகவே நீரை நீங்கள் மின்னிறக்கம் அடைய செய்ய ஏறத்தாழ 1.7 வோல்டேஜை கொடுக்கணும்.
ஆனால் சிஎல் மைனஸ் செய்யறதுக்கு 1.36 போதும். எனவே நாங்கள் வோல்டேஜ் அப்படியே கூட்டிக்கிட்டு போகும் பொழுது திரும்பவும் சொல்கிறேன், சிஎல் மைனஸுக்கு பரிசோதனை முறையில் 1.36 வோல்டேஜ் போதும். ஆனால் நீரின் ஆட்சியேற்றத்துக்கு அனோட்டில் இருத்தால் பரிசோதனை முறை திரும்ப சொல்கிறேன், தியரியின் படி 1.23, ஆனால் பரிசோதனையில் 1.7 தேவை. எனவே இங்கு முதலில் மின்னிறக்கம் அடைவது ஆட்சியேற்றம் அடைவது சிஎல் மைனஸ். ஆகவே அனோட்டில் 2Cl மைனஸ் கரைசல் Cl2 கேஸ் ஆக விடுவிக்கப்படும் 2 இலத்திரன இலக்கு. இதுதான் அனோடு தாக்கம். பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் போன கிளாஸில் கொப்பியில் எழுதியிருக்கிறோம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு முடிவாக இருக்கணுன்றதுக்காக. ரைட், காணுங்க. அடுத்து வருவோம், கேத்தோடுக்கு வரும். கேத்தோட்டை நோக்கி copper 2 plus H plus H2O இந்த மூண்டும் போகும். இந்த மூண்டுக்குள்ள மின்வாய் அழுத்தம் கூடியது. சரியான கேத்தோட்டில் மின்வாய் அழுத்தம் கூடியது தான் முதலில் தாழ்த்தல் அடையும். அதன்படி எங்களுக்கு தாழ்த்தல் அடைவது copper 2 plus. ஏன்? அதுதான் மின்வாய் அழுத்தம் கூடியது. ரைட், அங்கே நீருக்குரிய தாழ்த்தல் நிகழ வாய்ப்பில்லை. ஏன்? அதுக்கு மின்வாய் அழுத்தம் குறைவு. அடுத்த பிரச்சனை, copper 2 plus மின்னிறக்கம் அடையும் போது அதுக்கு 2 தாக்கம் இருக்கு. என்ன 2? copper 2 plus நேரடியாக copper ஆக மாறலாம், அல்லது copper 2 plus copper 1 plus ஆக மாறி அதுக்கு பிறகு copper 1 copper ஆக மாறலாம், படியலாம். அந்த இரண்டில் பாருங்க, மின்வாய் அழுத்தம் கூடியது copper 2 plus copper 1 plus ஆக மாறுறது தான். அதுக்குத்தான், அந்த தாழ்த்தலுக்குத்தான் மின்வாய் அழுத்தம் ஐதரசன் சார்பான நியம மின்வாய் அழுத்தம் அதிகம். எனவே இங்கு கத்தோட்டில் நிகழ வேண்டிய தாக்கம் copper 2 plus இலத்திரன் copper 1 plus. அவ்வாறு என கணிசமான அளவு copper 2 plus copper 1 ஆக தாழ்த்தல் அடைவது தொடர்ச்சியாக அதுக்கடுத்து என்ன? அதுக்கடுத்து copper 1 விளங்கும் காரணம் copper 1 copper ஆக தாழ்த்தல் அடையும். ஒரு இலத்தினப்பட்டு copper ஆகத்தான் படிவரும். மட்டுமல்ல, நேரடியாக copper 2 plus copper ஆக படியும். இவைதான் கத்தோட்டில் நிகழக்கூடிய தாக்கங்கள். நாங்கள் வோல்டேஜை கூட்டிக்கிட்டு போகும்போது வெளியால் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் உங்களுக்கு தெரியுமா? அழுத்தமான சுற்றில் அந்த எக்ஸை கியூவை நோக்கி நகர்த்தும் போது வோல்டேஜ் கூட்டிக்கிட்டு போகும். அழுத்தமானி வோல்ட் மானி வாசிப்பு கூடும், ஆம்பியர் மானி வாசிப்பும் கூட்டிக்கிட்டு போகும். அண்ட் அந்த கணத்தில் இதுதான் நிகழக்கூடிய தாக்கம், கத்தோடு தாக்கங்கள். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் அனோடு தாக்கம், கத்தோடு தாக்கம். நான் இதில் பிள்ளைகள் கோண விளங்கி பாருங்கள். இந்த முதலாம் மூன்றாம் தாக்கத்தை எடுத்து கதைக்க போகிறேன். அப்படின்னு சொன்னால் இந்த கணத்தில் களத்தின் இஎம்எஃப், இந்த களம் மின் பகுப்பு களத்தின் மின்னியக்க விசை தியரியின் படி இந்த முதலாம் மூன்றாம் 4 இந்த குறிப்பிடப்பட்ட நிரண தாக்கங்களை நிகழ்த்த தேவையான அதி குறைந்த வோல்டேஜ் அது உங்களோட களத்தின் மின்னியக்க விசைக்கு சமன், இஎம்எஃப்க்கு சமன். திரும்பவும் சொல்கிறேன், தியரியின் படி, பரிசோதனையின் படி மாறலாம். அது ஒரு பக்கம் வைங்க, என்ன மிக அடுத்த கோட்பாடு. ரைட், தியரியின் படி அதுக்கு பேர் ஈட்டீட்டா களம். சொல்லுங்க, இதுக்கு சமன் ஈட்டீட்டா கத்தோட் செய்ய ஈட்டீட்டா அனோட். ஏன்னா கத்தோட்டின பெருமானம் +1.36 வி. அப்படியா? இல்லை. கத்தோட்டின பெருமானம் +0.34 வி. +0.34 வி. ஏன்? அதான் கத்தோடு தாக்கம். கத்தோட்டு ஏன் மைனஸில் தாக்கம் copper 2 plus copper அதன் அழுத்தம் +0.34 வி. சரி,
அது உங்களுக்கு திரும்பி இது கேத்தோடு, இதான் கேத்தோடு தாக்கம், அதுக்குரிய அழுத்தம். திரும்ப நாங்கள் வருவோம் அனோடு தாக்கத்துக்கு வரும். சொல்லுங்க, அனோடு தாக்கம் Cl மைனஸ், அதன் அழுத்தம் எவ்வளோ? +1.36. எனவே மைனஸ் +1.36V. எனவே இப்போ உங்களுக்கு வரப்போகுது, சொல்லுங்க, கழிச்சு விட்டா வர விட -1.02V. சொல்லுங்க, இதுதான் இந்த சொல்லப்பட்ட முதலாம் இந்த தாக்கம். அதே போல் இந்த ரெண்டு தாக்கத்தையும் அனோட் கத்தோட்டில் நிகழ்த்த வெளியில இருந்து நாங்கள் வழங்க வேண்டிய அதி குறைந்த மின்னழுத்தம். இது களத்தின் மின்னியக்கு விசைக்கு சமன் என்றாலும் திரும்பவும் சொல்கிறேன், இது தியரியின் படி வழங்கப்பட வேண்டிய அதி குறைந்த அழுத்தம். மிக அழுத்தம்னு சொன்னது வந்துட்டால் என்ன நடக்குமா? இதை விட சற்று அதிகரிக்கும் இந்த தாக்கங்களை நிகழ்த்த ஆரம்பிக்க தேவையான மின்னழுத்தம். ரைட், இப்போ நாங்கள் அடுத்து இரண்டாம் மின்போப்பு பற்றி கதைப்போம். இது எமது 13ஆம் அலகு மின் இரசாயனத்துக்குரிய 17வது வகுப்பு. ரைட், அதாவது நாங்கள் இறுதியான பகுதியை தாண்டிட்டோம்னு தான் சொல்லணும். சரி, இதில் மாணவர்களை நாங்கள் மின் ரசாயனம் வரும்போது உங்களுக்கு தெரியும் 4 பிரிவுகள் ஒன்று: கடத்து திறன், மின்வாய் அழுத்தங்கள், மின்கலங்கள் என மின் பகுப்பு. இவ்வாறு 4 பகுதிகள். எங்களோட முன்னைய பழைய சிலபஸில் மேலதிகமாக முலாமிடல், துருப்பிடித்தல் அப்படியெல்லாம் இருக்குது. எங்களுக்கு அதில் அவசியம் இல்லை என்று சொல்கிறாங்க. அதன்படி நாங்கள் மின் பகுப்பு அதுக்கு வந்துட்டோம். இந்த மின் பகுப்புக்குள்ள எங்களோட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பக்கம் 14ஆம் அலகு பக்கம் எரிசோடா தயாரிப்பு, அங்கேயும் குளோர் கார களங்கள் என ரசக்களம், பிரிமென் தாடுக்களம், மின் சவுக்களம், ரைட், அந்த பகுதிகளையும் நாங்கள் இதுவரையில் கதைச்சு முடிச்சிட்டோம். என்னக்குரிய விளக்கம் இப்போ எங்களுக்கு தெரியும். அடுத்து மெக்னீசிய பிரித்தெடுப்பு டோ முறை, இதே போல் சோடியம் டவுன் களம், அதை ஏற்கனவே செய்துட்டோம். எனவே இந்த பகுதிகளுக்கு இப்போ விளக்கம் எங்களுக்கு அடிப்படை பேசிக் அவ்வளோ எங்களுக்கு தெரியும். சரி, இதில் மாணவர்களை நாங்கள் விளங்கின மின் பகுப்புக்களை அடிப்படையாக 2 விடயம் இருக்குது. ஏன்னா 2 ஒன்று பண்பறி, அடுத்து அளவரி. ஏன்னா பண்பறின்னு சொல்கிறது ஒரு மின் பகுப்பின் போது அனோட் கத்தோட்டில் அதே போல் தொகுதியில் என்னென்ன அரை தாக்கங்கள் முழு தாக்கங்கள் நிகழும். அதுக்கு என்ன காரணம்? அனோட்டில் உங்களுக்கு தெரியும் எப்போதும் ஒரு ஒற்சியேற்றில் அரை தாக்கம், கத்தோட்டில் தாழ்த்தல் அரை தாக்கம். ரைட், இந்த தாக்கங்கள் என்னென்ன தாக்கம் நிகழும், அதுக்கு என்ன காரணம்? சடத்துவ மின்வாய் கோட்பாடு, மிக அழுத்த கோட்பாட்டால் எவ்வாறு இனம் காணலாம். இப்போ நாங்கள் அதை பதிவு செய்து முடிச்சிட்டோம். எங்களோட பழைய சிலபஸ் இந்த காரணம் இல்லை, சுருக்கமாச்சுன்னா மிக அழுத்த கோட்பாடுகள் முன்னே இல்லை. இப்போ எங்களுக்கு அது இருக்குது. அப்போ நாங்கள் அனோட் கத்தோட்டின விளைவுகளுக்கு காரணமும் இப்போ சொல்லணும். ரைட், அடுத்த பக்கம் குறித்தளவு மின் கணியம், அதாவது அவங்களுக்கு தெரியும் Q = IT சொல்கிறோம், மின் ஆம்பியர் நேரம். இவ்வாறு நாங்கள் குறித்தளவு மின் கணியத்தை செலுத்தும் போது அனோட் கத்தோட்டில் பொதுவாக அனோட்டில் கரையும் அல்லது வாயுவாக விடுவிக்கப்படும், அல்லது கத்தோட்டில் படிவுறும் அல்லது வாயுவாக விடுவிக்கப்படும். இவ்வாறு கரையும் படியும் அல்லது வெளியேறும் அந்த பதார்த்தத்தின் அளவை இவ்வாறு துணியலாம். அதாவது அது சொல்கிறது அளவரி பகுப்பு. ரைட், இந்த அளவு துணியறதுக்கு எங்களுக்கு 3 முறைகள். ஒன்று ரசாயன சமமான கோட்பாடு, பரடே மாறிலியை பயன்படுத்துறது. 3வது பரடே மின் பகுப்புடன் தொடர்புடைய பரடே விதிகளால் அந்த கணிப்பு செய்கிறது. சரி, இப்போ இவ்வளோ இதில் விசேடமாக இந்த பண்பறி அளவரிக்குரிய பதிப்பில் நாங்கள் 3ஆம் அலகு ரசாயன கணிப்புகளுக்களை செய்து முடிச்சிட்டோம் என்றாலும் இங்கே நாங்கள் திரும்பவும் ஒரு முறை கதைக்கு போகிறோம். சரி, இதில் இப்போதைக்கு பண்பறி பகுதியை முழுமையாக செய்து முடிச்சிட்டோம். ரைட், இப்போ நான் உங்களுக்கு வரப்போகிறது இதுக்குள்ள சில இப்போ புதிய அமைப்பில் எங்களோட புதிய அமைப்பில் எப்படி கேள்வி கேட்கலாம். நியூ சிலபஸ்னு வந்த பிறகு இன்னும் முழுமையான கேள்விகள் மின் பகுப்புகள் எங்களுக்கு வரையில்லை. ரைட், எவ்வாறான கேள்விகளுக்கு வரலாம் என்று சொல்லி இந்த புதிய கருத்துக்களை உள்ளடக்கின சில கேள்விகள் இப்போ நான் கதைக்க போகிறோம். சரி, ஆரம்பிப்போம். இரண்டாவது மின் பகுப்பு எங்களுக்கு தெரியும் 10 5 CuCl2 நீர்க்கரைசல்
சடத்துவ மின்வாய்களின் முன்னிலையிலான மின்பகுப்பு. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யணும், மின்பகுப்பு ஆரம்பிக்கும் போது பிள்ளை ஆரம்ப வோல்டேஜ் எங்களுக்கு 0, அழுத்த வேறுபாட்டை என்ன செய்கிறோம், கூட்டிக்கிட்டு போகிறோம். போகும் பொழுது அந்த உரிய பெருமானத்தை அடையும் அந்த கணத்தில் அதிலும் சற்று அதிகரிக்க உடனே மின்பகுப்பு நிகழ ஆரம்பிக்கும். இது ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நான் இதில் கூட கதைக்கையில் ப்ளஸ் மைனஸ் அழுத்த வேறுபாட்டை அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் அந்த உரிய பெருமானம் இவ்வாறு கற்பனை செய்யுங்க. ரைட், எனவே இந்த இதை நாங்கள் இவ்வாறு கூட்டிக்கிட்டு போகணும். அந்த வீச்சு கூடணும், கூடும்போது இந்த ப்ளஸ் அந்த உரிய பெருமானத்தோடு சற்று அதிகரிக்கும் போது அதே கணத்தில் மைனஸ் அந்த பெருமானத்தோடு சற்று குறையும் போதும் அனோட் கத்தோடு படிச்சுக்கிறோம், எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சடுதியாக மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்கும். ரைட், எப்படி நான் கூட விளக்கம் கதைக்கல பிள்ளைகள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதை விட அதிகரிக்கும் போது இதை விட குறையும் போதுன்னு கருத்தில் கவனம் எடுங்க. சரி, நாங்கள் இவ்வாறு வருவோம். திரும்ப அனோட்டில் நோக்கி என்னென்ன வரப்போகுது, இந்த 3 அயன்களும் போகுது. எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், இது எர்த்தால நடுநிலை அல்லது மிக மென் அமிலம். எனவே pH 7 விட சற்று குறைவு. அதனால் OH அளவு 10 விடவும் குறைவு. எனவே OH மின்னழுக்க முடியாது. முதலாம் மின்பகுப்பில் சொன்னால் அதே கருத்து. இப்போ எங்களுக்குரிய பிரச்சனை Cl மைனஸாக நீரான்னு சொல்லி அங்கே நாங்கள் சொன்னோம், பெருமானத்தின்படி நீர் தான் மின்னிறக்கம் அடையணும். ஆனால் மிக அடுத்த கோட்பாட்டின்படி நீர் அடையாது, Cl மைனஸ் அடையுதுன்னு நாங்கள் முதல் மின்பகுப்பில் சொல்லிட்டோம். அதாவது முதலாம் மின்பகுப்பு என்ன முடிவு, அனோட்டில் Cl2 வெளியேறும், கத்தோட்டில் கோப்பை படியும், களம், இப்படி நான் முதலாவது மின்பகுப்பை சொல்லி முடிச்சிட்டோம். இங்கே என்ன பிரச்சனை, H2O தான் Cl மைனஸ் தான் மின்னிறக்கம் அடைய வேண்டியது. ஆனால் பிரச்சனை Cl மைனஸ் சரி, Cl மைனஸ் சரி 10⁵ அடுக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த 10⁴ அடுக்கு கோட்பாடு சடத்துவ மின்வாய் கோட்பாடு. எனவே Cl மைனஸுக்கு மின்னிறக்கம் அடைய முடியாது. இங்கே மின்னிறக்கம் அடைவது அனோட்டில் நீர் தான் ஆட்சியேற்றம் அடையும். எனவே நீரில் நிகழ்வது அனோட்டில் நிகழ்வது நீரின் ஆட்சியேற்றல் தாக்கம். நீரின் ஆட்சியேற்றல் தாக்கம் இதுதான் அனோட தாக்கமாக இருக்கு. சடத்துவ மின்வாய் கோட்பாடு இதில் கவனமாக ஞாபகப்படுத்திக்கோங்க பிள்ளைகள். சரி, இப்போ நாங்கள் வரோம் கத்தோட தாக்கத்துக்கு வரோம். அது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், அதே தாக்கமே எனக்கு திரும்ப நாங்கள் நேரம் வீணாக தேவையில்லை. சரி, நான் ஒரே முறை சொல்கிறேன். கோப்பா 2+ கரைசல் 2 இலத்திரன் கோப்பா படிவது சொல்லுவோம். ரைட், இதுதான் கத்தோட தாக்கம். சரி, முடிவு அனோட்டில் ஆக்சிஜன் வாய்க்குள்ளே விடுவிக்கப்படும், கத்தோட்டில் முடிவில் கோப்பா படியும். சரி, அடுத்து நான் சொன்னேன், அப்போ அனோட்டு தாக்கம் சரி, கத்தோட தாக்கம் சரி. களம், களம், இந்த இடத்துல களம் என்னன்னு சொல்லி களம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், நேரடியாக கத்தோட் அனோட்டுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், அதான் களம். ஆகவே உங்களுக்கு தெரியும் களம்னு சொன்னது கத்தோட் செய்ய அனோட். இங்கே கத்தோட தாக்கம் என்ன, கோப்பை. அப்போ +0.34 மைனஸ் இது அனோட தாக்கம் குளோரினுக்குரிய நீருக்குரிய மின்னர் ஆட்சியேற்றம். அவை +1.23 சரியா. என்ன உங்களுக்கு பெருமானம் -0.89 ஏன் -0.89. சரி, கவனிங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாம் மின் பகுப்பில் குளோரைட் செறிவு மிகவும் குறைவுன்றதுனால அனோட்டில் குளோரைடுக்கு ஆட்சியேற்றம் அடைய முடியாது. விளைவாக நீர் ஆட்சியேற்றம் அடையுது. கத்தோட்டில் அங்கே சொன்ன அதே வலிமையான தாக்கம் நிகழும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, பிறகு களம் என்ன, அதுவும் சரி.
நாங்கள் அடுத்து மூன்றாவது பாதிக்கு வரோம். மூன்றாவது பாதி அங்கேயும் என்ன CuCl2 நீர்க்கரைசல் கவனம் இரண்டாம் செப்பு மின்வாய் இலகுவாக போயிட்டு கணக்கு அனோட் கத்தோட தாக்கம் களம் என்ன அவ்வளோதான். இப்போ வருவோம் அனோடு தாக்கம். உங்களோட சடத்துவ மின்வாய் கோட்பாடு. இங்கே சடத்துவ மின்வாய் இல்லை, இருப்பது கோப்பா. எனவே அனோடு தாக்கம் கோப்பா 2+ ஆக ஆட்சியேற்றம் அடைவது. ரைட். அவ அனோடு தாக்கத்தை நான் ஒரே படியில் சொல்கிறேன். கோப்பா 2+2 இழுத்துறேன். இதுதான் ஒரே அனோடு தாக்கம். சரி, அடுத்து வரும் கேத்தோட்டுக்கு. கணக்கு கோப்பா 1 இழுத்துறேன். பிறகு என்ன அப்படி எல்லாம் இருக்குது. இங்கு அனோட்டில் என் மின்வாய் அழுத்தம் குறைந்தது. மின்வாய் அழுத்தம் குறைந்தது. அனோட்டில் ஆட்சியேற்றம் அடையும். எனவே எங்களோட தாக்கங்களை உங்களுக்கு இலகுவாக தெளிவாக விளங்கிக்கலாம். என்ன ஒரே தாக்கம் கோப்பா 2+ கரைசல் 2 இழுத்துறேன். திரும்ப வாங்க கேத்தோட்டுக்கு. கேத்தோட்டில் அங்கே ஏற்கனவே நாங்கள் சொன்ன போல நோக்கி வரும். நோக்கி வரும்போது இங்கே அடிப்படை தாக்கம் இதே தாக்கம். அப்போ தாழ்த்தல் அடைவது கோப்பா 2+2 இழுத்துறேன். கோப்பா திண்மம் அவத்தைகள் புழல் ஒரு ஃபைனல் எக்ஸாம் கவனம். கரைசல் திண்ம திரவாயு என் அவத்தைகளை தெளிவாக காட்டிக்கணும். ரைட். அடுத்தது இரண்டுக்கும் ஒரே தாக்கம் ஆட்சியர் தாழ்த்தல். இரண்டு மின்வாய் அழுத்த பெருமானங்களும் ஒரே பெருமானம் +0.34 +0.34 ஒரே பெருமானம். எனவே களத்துக்கு பெருமானம் களம் ஒரே முறை நான் எழுதுகிறேன். பூச்சி களம் பூச்சி. ஏன்னா களத்தின் மின்னியக்க விச பூச்சி. ரைட். அதுவும் பரவாயில்லை. நாங்கள் 4வதுக்கு போவோம். பிள்ளைகள் நல்லா உங்களுக்கு பழக்கப்பட்டது. இங்கே உள்ள முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான கருத்து. இங்கே பூச்சியம் வகையில் NIV வரைப்பு உங்களுக்கு தெரியும். மிக அடுத்த கோட்பாடு இதுக்குள்ளே வராது. அதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க, ஞாபகப்படுத்திக் இருக்கிற கவனம். 4வது பகுதிக்கு வாங்க. இதில் என்ன வேறுபாடு? ஒரு கலவை கியூப்ரிக் குளோரைட் ஃபெரிக் குளோரைட்ன்ற ஒரு கலவை நீர்க்கரைசல சடத்துவ மின்வாய்கள் முன்னிலையில் மின்போக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சம் வேகமாக போகிறேன். இது உங்களுக்கு விளங்கும், பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். இங்கே என்ன நிகழுதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு அனோட்டில் ஒரு எம்ன்றது 4. நான் நிறம் வீணாக தேவையில்லை. உங்களுக்கு தெரியும். சடத்துவ மின்வாய் தானே நோக்கி வருது. அப்போ எங்களுக்கு குளோரைடு OH- நீர், அதில் குளோரைடு. அப்போ அனோடு தாக்கத்தில் பிரச்சனை இல்லை. நான் இங்கே வர சொல்லுன்னு பாருங்கள். அனோட்டில் 2Cl - Cl2 இழுத்துறேன். அடுத்து கத்தோட்டில் இங்கே தான் பிரச்சனை. இதில் தான் கோணம் எடுத்துக்கணும். என்ன பிரச்சனை? மேலதிகமாக ஃபெரிக் இருக்கு. இந்த கத்தோடு தாக்கங்களுக்குள்ள ஃபெரிக்கும் இருக்கு. என்ன ஃபெரிக்குன்னு தாக்கப்ப 4, 5, 6, 7, 8, 9வது பாருங்க. ஃபெரிக் ஒரு இலத்திரன் ஃபெரஸாக மாறும். ஃபெரிக் ஒரு இலத்திரன் போய்ட்டு ஃபெரஸாக மாறும். உங்களுக்கு தெரியும் ஈட்டீட்டா. இதன் ஈட்டீட்டா நியம ஐதரசன் மின்வாய் சார்பான மின்வாரத்தை பெருமானம் 0.77 V+. இதை நான் 9ஆம் தாக்கம்னு சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன மேலதிகமான தாக்கம்? கவனிங்க, எங்களோட கோட்பாடு என்ன சொல்லுதோ, அனோட்டில் ஆட்சியேற்றம் அடைவது ஐதரசன் சார்பான நியம மின்வாய் அழுத்தம் குறைந்தது. கத்தோட்டில் தாழ்த்தல் அடைவது ஐதரசன் சார்பான நியம மின்வாய் அழுத்தம் கூடியது. மிக அழுத்த கோட்பாட்டால் அதெல்லாம் மாறும். விளங்குதா? தியரி அப்படியே மாறும் பரிசோதனை செய்யும்போது. மிக அழுத்த பிரச்சனைனால வேற என்ன சடத்துவ மின்வாய் கோட்பாடு. ரைட், அது இருக்கட்டும். எனவே இந்த இடத்துக்கு மின்வாய் அழுத்தம் கூடியதுன்னு வரும்போது பாருங்க, 0.4 6 5 2 இது மைனஸ், இது 7 7. எனவே கூடியது
ஏன் அதனால் இங்கு கத்தோடு தாக்கம் கவனமாக இருக்கணும். ஃபெரிக் என் இலத்தின பெற்று ஃபெரஸாக மாறுவது. திரும்ப எல்லாம் மறந்து ட்ரையில் மின் அழுத்தத்தை கூட்டிக்கிட்டு போகும் பொழுதும் நிகழ ஆரம்பிக்கிற தாக்கம் தான் கதைக்கிறோம். இங்கே தொடர்ந்தும் அழுத்தத்தை கூட்டினால் ஏன் இன்னும் ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்குது நிகழ்கிறதுக்கு காத்திருக்குது கியூவில். சரி அது இருக்கட்டும். எனவே ஆரம்பிக்கிற தாக்கம் இது. இப்போ எனக்கு சொல்லுங்க வேறு என்ன தேவைங்களுக்கு? அப்போ அனோட் சரி கத்தோட் சரி களத்தாக்கம் களத்தின் மின்னியக்கு விசை என்ன? என்ன செய்யணும் பிள்ளைகள்? கத்தோட்டிலிருந்து அனோட்டோட பெருமானத்தை கழிக்கணும். கத்தோட்டோட பெருமானம் 0.7. நான் சொல்றது ஈக்களம் சமனா ஈக்களம் சமன் இந்த பெருமானத்தில் இருந்து அனோட்டோட பெருமானத்தை கழிப்போம் ப்ளஸ் 1.36. என்ன குளோரின் பெருமானம் குளோரின் சிறிய பெருமானம் ரைட். அவை நான் கழிக்கும் போது வருவது மைனஸ் அண்ட் 0.59 ஏதோ நீங்கள் விடைக்கு வரலாம். காரணம் இதுதான் களத்தின் மின்னியக்க விசை. இந்த மின்பகு களத்தின் மின்னியக்க விசை. ஓட்டா களத்துக்கு மின்னியக்க விசை அதாவது கெல்வனிக் களத்துக்கு மின்னியக்க விசை எப்போதும் ப்ளஸில் வரும். மின்பகு களத்துக்கு மின்னியக்க விசை எப்போதும் மாறி மைனஸில் வரும். சரி அப்போ நான் வேகமாக உங்களுக்கு இதை சொல்லி முடிச்சிட்டேன் பிள்ளைகள். இறுதியான பகுதியை உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒரு வயலில் சொன்னால் கேட்டு வெறுத்து போயிருக்கும் என்றாலும் காணமிடுங்கன்றதுக்காகத்தான் திரும்ப ஒரு ஓட்டம் ஓடிவிட்டேன். சரி இப்போ நாங்கள் வரப்போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அட்டவணை சொல்லிவிட்டிருக்கிறேன். அந்த அட்டவணைக்கு போகலாம். இடையில் பிள்ளைகள் ஒரு சிறிய இன்னொரு பகுதியை சொல்லிவிட்டாலும் நல்லது போல் விளங்குது பார்ப்போம். நாங்கள் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அட்டவணைக்கு போனால் நல்லது பார்ப்போம். எமது டியூட்டில் மாணவர்களே இவ்வாறான சில கேள்விகள் நீங்கள் கண்டிருப்பீங்க. விசிற மைதங்களுக்கு சப்போர்ட்டிங் செமினார் பேப்பர் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் பேப்பர் கேள்விகள் இருக்கு. ஒரு நீர் சோடிய சல்பேட் கரைசல் சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்தி மின்பகுப்பு நாங்கள் சொல்லுவோம் பிளாட்டினம் ரைட். இவ்வாறு நாங்கள் மின்பகுப்பு செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் சோடிய சல்பேட்னு வந்துட்டால் அனோட் கத்தோடு தாக்கம் சடத்துவ மின்வாய்கள். எனவே அனோடு தாக்கம் நீரின் அச்சியேற்றம் கத்தோடு தாக்கம் நீரின் தாழ்த்தல் ரைட். இந்த தாக்கம் நிகழும் போது பாருங்கள் அனோட்டில் ஆக்சிஜன் வாயு வெளியேறும் போது அங்கே விடுவிக்கப்படுவது H+. எனவே அனோடை சுற்றி எங்களுக்கு H+ அண்ட் அமில ஊடகம் தோன்றும். அனோடை சுற்றி ஒரு அமில ஊடகம் தோன்றும். சரி கத்தோட்டில் என்ன நிகழுது? நீரின் தாழ்த்தல் H+ H2 ஆக தாழ்த்தல் அடையும். H2 கேஸாக வெளியேறும். அங்கே என்ன விடுவிக்கப்படும்? OH-. எனவே கத்தோடை சுற்றி OH- விடுவிக்கப்படும். அதாவது கத்தோட்டில் ஹைட்ரஜன் வாயு வெளியேறும் போது அதை சுற்றி OH- செறிவு அதிகரிக்கும் அந்த கணத்தில். இதை நாங்கள் பரிசோதனை முறையில் இனங்காண அல்லது உறுதிப்படுத்த ஃபினாப்தலீன் சில துளிகளை சேர்த்து மின்பகுப்பு செய்கிறது. அப்போ நீர் H2SO நாங்கள் சடத்துவ மின்வாய்களின் முன்னிலையில் மின்பகுப்பு செய்யும் பொழுது அந்த கரைசலுக்குள்ள மின்பகுப்பொருள் கரைசலுக்குள்ள ஃபினாப்தலீன் காட்டியின் சில துளிகள் சேர்த்தால் உங்களுக்கு தெரியுமா? அது அமில ஊடகத்துக்கு ஃபினாப்தலீன் நிறமற்றது, கார ஊடகம் இளம் சிவப்பு. எனவே அங்கு அவதானம் இராது நிறமற்றது, ஆனால் இங்கு இளம் சிவப்பு நிறம் தோன்றும். அல்லது மெத்தைல் செம்மஞ்சள் சில துளிகளை சேர்த்து விட்டால் மெத்தைல் செம்மஞ்சள் காட்டியின் சில துளிகள் அமில ஊடகம் இளம் சிவப்பு, இங்கு கார ஊடகம் OH செறிவு அதிகம், ஆகவே செம்மஞ்சள். இவ்வாறு இந்த அனோட் கத்தோடை சுற்றி வேறுபட்ட அவதானங்கள் அதாவது அமில காரம் தோன்றதை காட்டி கொடுக்கும்.
இந்த கருத்தை அவ்வாறு உள்ளடக்கிய சில கேள்விகள் எங்களோட டியூட்டில் கண்டிருப்பீங்க. ரைட், இப்போ நான் இதை ஒரு பரிசோதனை அமைப்பில் கதைக்க போகிறேன். கவனிங்க பிள்ளைகள், இப்படி சொல்லும்போது ஞாபகம் வரும் உங்களுக்கு. இதில் ஓட்டு வாயு வெளியேறும், இங்கு ஐதரசன் வாயுவன் அதுகள் தெரியும். கவனிங்க, இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பிள்ளைகள், இந்த நிறங்களில் எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். முதல்ல சொல்லிக்கிறேன், என்ன சந்தேகம்தான், ஒரு நீர் N2SO4 மின்போப்பு செய்யும் பொழுது சிலவங்க இவ்வாறு யோசிக்கலாம், என்ன, அனோட்டை நோக்கி OH மைனஸ் போகும், கேத்தோட்டை நோக்கி H பிளஸ் வரும், பிறகு H2 கேஸ் ஆக வெளியேறும். கேத்தோட்டை நோக்கி H பிளஸ் வரும், H2 கேஸ் ஆக வெளியேறும். அனோட்டை நோக்கி நீரிண்ட OH மைனஸ் போய் O2 ஆக வெளியேறும். அப்படி சிலவங்க கற்பனை செய்யலாம். சொல்ல நீங்கள் விட பிள்ளையை சொல்கிறேன் பிள்ளை. இவ்வாறு கற்பனை செய்தால் என்ன பிழை வரும்னால் பாருங்க, நாங்கள் சொல்லுவோம் ஃபினாப்தலின் காட்டியிருக்கு. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மின்போப்பு செய்யும் பொழுதோ நீர் பிரிகடையுது, நீரின கூட்ட பிரிகை. அப்போ அந்த பக்கம் OH மைனஸ் போகுது, அனோடு பக்கம். அப்படின்றால் அனோட்டை சுற்றி கார ஊடகத்தின் செறிவு அதிகரிக்கலாம் ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரும். வந்தால் உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபினாப்தலினுக்கு மென்சியப்புன்னு சொல்லுவீங்க. கத்தோட பக்கம் H பிளஸ் வருகிறது, எனவே அமில ஊடகம் ஃபினாப்தலினுக்கு நிறமற்றது. அதாவது நான் சொல்ல வந்த பிள்ளைகள் முரணான விளக்கம் விடைகளுக்கு வந்துடுவீங்க. விளங்கன்னு சொல்லி, அதாவது உண்மை என்ன, H பிளஸ் OH மின்னிறக்கம் அடையாது, அனோட் கேத்தோட்டில் மின்னிறக்கம் அடைவது H2O, இதுதான் உண்மை. அனோட்டில் ஒட்சியேற்றம் அடைவது OH மைனஸ் அல்ல, H2O மூலக்கூறு. எனவே அனோடை சுற்றி H பிளஸ் செறிவு தான் கூடும், அதனால் ஃபினாப்தலினுக்கு நிறமற்றது. இதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் விடக்கூடிய பிழை என்ன, அனோட் அதை நோக்கி OH மைனஸ் போகுதோ, எனவே அங்கே கார ஊடகம் யாரும் சொன்னால் அது பிழை. அவை ஃபினாப்தலினுக்கு மென்சியப்புன்னு சொன்னால் பிழை. நான் சொல்ல முயற்சிக்கிறத கவனமாக விளங்கி பாருங்கள் பிள்ளை. அதாவது தெளிவாக இருக்கணும், அனோட் கேத்தோட்டில் மின்னிறக்கம் அடைவது OH மைனஸ் H பிளஸ் அல்ல, Na2SO, நீர் Na2SO. கவனமாக இருங்க. இதன் மின் பகுப்பில் அனோட் கேத்தோட்டில் மின்னிறக்கம் அடைவது H2O மூலக்கூறை தவிர வேறு H பிளஸ் OH மைனஸ் அயன்கள் அல்ல. தெளிவாக இருக்கணும். சரி, இது பொதுவாக நீங்கள் அவசரப்பட்டு இந்த ABC கேள்விகள் அதுக்கேற்ப விடைகள் இருக்கும் பிள்ளை நீங்கள் விடக்கூடிய பிழையை சொன்னேன். அப்போ சரியானதை விளங்கி எடுக்கணும். ரைட், இதெல்லாம் நாங்கள் எழுதி முடிச்சிட்டோம். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு நான் நோட்ஸ் உங்களுக்கு இந்த பகுதிக்கு தர இல்லை. ரைட், இறுதியாக ஒரு சிறிய ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு பரிசோதனை அமைப்பில் கதைக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் நோட்ஸ் தேவைக்கிறதுனா கவனமாக பார்த்து நீங்களே எழுதிக்கணும், அவ்வளோதான். கவனிங்க பிள்ளைகள். இப்போ நான் இந்த சொல்லப்பட்ட இதே சோடியம் சல்பேட் கவனிங்க, மின் பகுப்பின் போது தொகுதியில் நிகழத்தக்க மாற்றங்கள் ஒரு தலைப்புக்களை ஒரு மின் பகுப்பு செய்யும் பொழுது அந்த மின்பகு கரைசலில் நிகழத்தக்க மாற்றங்கள் ஒரு தலைப்புக்களை நான் இப்போ கதைக்க போகிறேன். கவனிங்க, நீர் Na2SO சடத்துவ மின்வாய்கள், நான் காரிய மின்வாய்களை கருத்தில் கொண்டு இப்போ உங்களோட கதைக்க போகிறேன். ரைட், கவனிங்க, இவ்வாறு 3 கரைசல் எடுக்கிறோம். 3ம் ஒரே செறிவுடைய சோடியம் சல்பேட் கரைசல். நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். பிறகு 3மே என்ன, நீர் Na2SO4 கரைசல், ஒரே செறிவு, ஆரம்பத்தில் ஒரே செறிவு. ஒரு பரிசோதனை அமைப்பில் கதைக்கிறேன், விளங்கிடுங்க பிள்ளை. இங்கு காரிய மின்வாய், அதுவும் காரிய மின்வாய். இதை நான் இந்த பகுதி ஏபின்னு சொல்லுவோமே. ரைட், இந்த முனை ஏ, அந்த முனையை பின்னு சொல்லுவோம். இந்த தொடுக்கப்பட்ட விதங்களை கவனமாக பாருங்க. எவ்வாறு கரைசலால் தொடுத்திருக்கிறேன், சோடிய சல்பேட் கரைசலான. சரி,
இந்த மின்கலத்தை நீங்கள் கவனமாக பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இது பெரியது சிறியது பெரிய உங்களுக்கு தெரியும். அதாவது மின்கலத்தின் ப்ளஸுடன் அது மைனஸுடன் வலப்பக்கம் தொடுக்கிறேன். எனவே இது இந்த இடம் கத்தோட் மைனஸ் மின் வாயாக தொழிற்படும். பி ஏ உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் மின் வாய் அனோட் ஆக தொழிற்படும் ஏ. இப்போ நாங்கள் நீர் இணைட்டு சோப்போ மின் பம்ப் செய்ய போகிறோம். மின் கலத்தை தொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் சும்மா இது சொன்னபடி அல்ல, அந்த அழுத்தமானி வோல்ட் மானி ஆம்பியர் மானி ரைட் எல்லாம் இருக்கத்தான் மின் பம்ப். இப்போ நாங்கள் வோல்டேஜை கூட்டிக்கிட்டே போவோம். அழுத்தமானி கம்பியில் உங்களுக்கு தெரியும் அந்த புள்ளியை நகர்த்துறது பிக்யூவில் கியூவை நோக்கி. இப்போ எங்களுக்கு அழுத்தம் கூடிக்கிட்டு போகும். அவ்வாறு அழுத்தம் மின் கூடிக்கிட்டு போகும்போது பூஜ்ஜியத்திலிருந்து கூட்டுறோம். போகும்பொழுது ஒரு கணத்தில் மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் சுற்றுல மின்னோடாது. ஒரு கணத்தில் தான் சடுதியாக மின் பகுப்பு ஆரம்பிக்கும். என்ன காரணம் ஞாபகம் இருக்கும். அதுக்கு முதல் நான் இவ்வாறு சொல்லிட்டு வர்றேன். இதற்கான இரண்டை ஈட்டா உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட பெருமானம் எவ்வளோ ப்ளஸ் 1.23 வி. அதாவது நீரின் அச்சியேற்றல் தாக்கத்துக்கான நியம மின்வாய் அழுத்தம் ஐதரசம் சார்பாக மின்வாய் சார்பாக நீரின் தாழ்த்தல் தாக்கத்துக்கான மின்வாய் அழுத்தம் நியம ஐதரசம் மின்வாய் சார்பாக -0.83 வி. இது உங்களுக்கு நீங்கள் மின் இரசாயன தொடர் உங்களுக்கு இருக்கும் ரைட். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, எனவே இந்த மின்போப்பிற்கான இந்த இரு தாக்கங்களும் அனோட் கத்தோட தாக்கங்கள் நிகழத்தக்க அந்த மின் பகுப்பிற்கான இஎம்எஃப் மின் பகு களத்தின் மின்னியக்க விசை நான் நேரடியாக எழுதுகிறேன். களம் சமன் உங்களுக்கு தெரியும் கத்தோட்டில் நிகழக்கூடிய தாக்கம் அனோட்டில் நிகழக்கூடிய தாக்கம். கத்தோட்டிலிருந்து அனோட்டை கழிக்கணும். -0.83 இருந்து +1.23 கழிக்கணும். கழிச்சால் உங்களுக்கு வரக்கூடிய விட நான் மேலே சொல்லணும்ல -2.06 வி. எனவே இதுதான் இந்த களத்தின் மின்னியக்க விசை, மின் பகு களத்தின் மின்னியக்க விசை. இப்போ இந்த மின் பகுப்பை ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியும் குறைந்தது 2.06 வி தேவை. ஆனால் அனோட் கத்தோடு தாக்கங்கள் பங்கேற்பது நீரின் மின் பகுப்பு. எங்களுக்கு தெரியும் சடத்துவத்தன்மை, நீரின் சடத்துவத்தன்மை டெல்டா ஜி டீட்டா நாங்கள் படிச்சிட்டோம். எனவே தெளிவாக இதுக்கு மிகை அழுத்த கோட்பாடு இருக்குது, பொருந்தது. எனவே பரிசோதனை அமைப்பில் இந்த வோல்டேஜ் எங்களுக்கு போதாது. நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். எங்களுக்கு தேவை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏறத்தாழ 2.5 வி தேவை. அப்போ உண்மையின் படிப்புகள் அதாவது உண்மைன்றதை விட கணிப்பின்படி தேவை இவ்வளவு. ஆனால் பரிசோதனையின் படி உங்களுக்கு தேவை -2.5 வி தேவை. உங்களுக்கு தெரியும் என்ன காரணம், திரும்பவும் சொல்றேன், மிகை அழுத்த கோட்பாடு. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அழுத்தத்தை முனைகளுக்கு குறுக்கே மின்னழுத்த வேறுபாட்டு கூட்டிக்கிட்டே போகிறீங்க. சுற்றுல மின்னோட்டம் மிக மிக குறைவு, பொதுவாக நிகழாதுன்னு சொல்கிறேன். எனவே நான் இதில் இவ்வாறு பிளான் மில்லி ஆம்பியர் வி ஒரு வரைபடங்க வரைந்தால் இது மிக அழுத்த கோட்பாடு இதுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களோட மாற்றம் ஏறத்தாழ
ஏறத்தாழ 0 வியை கூட்டி போகிறோம் ஆம்பியர் மில்லி ஆம்பியர் ஆம்பியர் இல்லை மில்லி ஆம்பியர் அதனால தான் சற்று உயர்த்துகிறோம் ஆம்பியர்னா நீங்கள் உயர்த்த முடியாது அது உங்களுக்கு தெரியும் மில்லி ஆம்பியர் நிலைக்குத்து அதாவது மின்னோட்டம் மிக 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 குறைவு சுற்றுல ஆனால் ஒரு கணத்தில் இது அந்த கணம் 2.5 வி அந்த கணத்தில் உங்களுக்கு தெரியும் வாரு சடுதியாக ஒரு வகையில் சொன்னால் y = mx போல இந்த இடத்துல இந்த கணத்தில் சடுதியாக அதிகரிக்க ஒரு நேர்கோள் 2.5 வியில சடுதியான மாற்றம் வரும் அப்படின்னா என்ன வி அதிகரிக்க ஐயும் விகித சமனாக அதிகரிக்க அதாவது சுற்றுல மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்க இப்போ உங்களுக்கு தெரிந்த சுற்றுல மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்குது கவனமாக விளங்கி கொடுங்க பிள்ளைகள் நான் சொல்கிற கருத்தை இப்போ உங்களுக்கு இந்த மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்குது சரியா எங்கட சுற்று சரியான பார்த்துக்கொள்ளுங்க மின் சுற்று பூர்த்தியாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி இது காரிய அனோடு காரிய கத்தோடு ரைட் இடையில எங்களுக்கு உப்பு பாலத்துக்குரிய அமைப்பில் சோடியம் சல்ஃபேட் கரைசல் அதே கரைசல் ஒளியால் உப்பு பாலம் வைக்கையில் எல்லாம் சோடியம் சல்ஃபேட் கரைசல் உப்பு பாலத்தின கோட்பாடு தான் ரைட் இப்போ கவனிங்க நான் இதை இவ்வாறு சொல்கிறேன் ஒரு எக்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லிக்கோங்க ரைட் மூன்றையும் அவ்வாறு சொல்லுவோம் என்ன சொல்லுங்க இந்த இடத்துல அதாவது இந்த தொகுதியில் என்ன தாக்க நிகழும் அனோடு தாக்கம்னு சொன்னீங்க அதாவது ஆக்சிஜன் வாயு வெளியேறும் இதனோடு O2 கேஸ் விடுவிக்கப்படும் சரியான O2 கேஸ் விடுவிக்கப்படும் மேலால் O2 கேஸ் வெளியேறும் அவ்வாறு விடுவிக்கப்படும் போதும் அந்த கரைசலுக்குள்ள என்ன விடுவிக்கப்படும் H+ இந்த இடத்துல அமில ஊடகம் என தோன்றும் எனவே இங்கே அமிலத்தின் செல்வாக்கு அதிகரிக்கும் சரி கத்தோடுக்கு வாங்க ஏன்னா கத்தோடு தாக்கம் ஐதரசன் வெளியேறும் போது OH- விடுவிக்கப்படும் இதனோடு H2 கேஸ் வெளியேறும் போது கத்தோடை சுற்றி கரைசலுக்குள்ள OH- செல்வாக்கு அதிகரிக்கும் ரைட் இப்போ எங்கட உப்பு பாலத்துக்குள்ள என்ன நிகழுது இங்கே கெட்ரேன் செறிவு அதிகரிக்க நேர் மின்புலச்சரிவு அதிகரிக்க மின் நடுநிலை குழம்பு எனவே இதை நோக்கி அணையன் நகரும் எது அணையன் சோடியம் சல்பேட் கரைசல் அவை SO4 இந்த பகுதியை நோக்கி வரும் எக்ஸ் கரைசலை நோக்கி உப்பு பாலத்தினோடு N சல்பேட் நகரும் அதே போல சொல்லுங்க அந்த பக்கம் கத்தோட்டில் அணையண்டு செல்வாக்கு அதிகரிக்க எதிர் மின்புலச்சரிவு அதிகரிக்க மின் நடுநிலையினை பேணுவதற்காக என்ன செய்யுது கெட்ரையன் அதாவது Na+ நகரம் கத்தோட நோக்கி Na+ நகரம் ஒரு வகையில் நான் இப்படி சொன்னாலும் பிழை இல்லை என்ன அங்கு NaOH இந்த பக்கம் H+ சல்ஃபேட் H2SO பிழை இல்லை கவனிங்க இவ்வாறு இந்த கரைசலுக்குள்ள ஒவ்வாத ஏற்றங்கள் அதாவது அயன்கள் எதிரெதிரான திசையில நகரம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரைட் அடுத்த பிரச்சனையோடு இருக்கு இதை ஞாபகப்படுத்திக்கிறோம் நாங்கள் இதெல்லாம் முன்ன சொல்லிட்டோம் ஆரம்ப காலத்தில் படித்தது கவனிங்க இந்த இரண்டுக்கும் கதி வேகம் சமன் இல்லை அதில் உங்களுக்கு தெரியும் உங்களோட மின் இரசாயனத்துக்குரிய ரிசோர்ஸ் புக்கில் 215வது பக்கம் அட்டவணையில் பார்த்துக்கொள்ளுங்க விளங்கும் 215வது பக்கம் Na+க்கு 0.29 சல்ஃபேட் 0.88 ஏறத்தாழ 3 மடங்கு வேகத்தில் சல்ஃபேட் அயன்கள் அனோட நோக்கி நகரும் கத்தோட்டை நோக்கி Na+ போகக்கூடிய வேகம் அதை விட ஏறத்தாழ 3 மடங்கு வேகத்தில் சல்ஃபேட் அதாவது அணையங்கள் இங்கே மின் நடுநிலையாக்கத்தை நிகழ்த்து விரைவாக Na+ மெதுவாகத்தான் நகரும்
உங்களுக்கு தெரியும் நாங்கள் சந்திக்கிற எண்களை வேகம் மிக கூடியது H+, அடுத்து OH-. ரைட், இங்கு Na+SO கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் Na+ விட SO உயர்த்தாலும் 3 மடங்கு வேகத்தில் கதியில் இங்கே மின்னடலியாகத்தை நிகழ்வு. எனவே இரண்டும் ஒரே கதி இல்லை. அதனால் இந்த உப்பு பாலம் ஒரு மிக சிறந்தது இல்லை. பொதுவாக நாங்கள் உப்பு பாலத்தில் என்ன பயன்படுத்திக்கிறோம்? KNO3 NH4Cl காரணங்கள் உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வரும். இங்கு Na2SO4 ஒரு வகையில் சொன்னால் pH 7 25 பாகைசியில் நடுநிலைத்தன்மையை காட்டு. இங்கே H+ சரி கூடுதுன்னா pH 7 விட குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்கே OH செல்வாக்கு கூடுதுண்டா pH 7 விட அதிகரிக்கும். pH 7 விட கூடிக்கிட்டு போகும். இங்கே pH 7 விட குறைஞ்சிக்கிட்டு வரும். இப்போ எங்களுக்கு தேவை இந்த pH மாற்றம், அமிலக்கார செறிவு மாற்றங்களை இனம் காணணும். என்ன செய்யறது? எது சிறந்தது? ஒரு காட்டியை பயன்படுத்தணும். ரைட், காட்டிக்கு வரும். இந்த மாற்றங்களை திருத்தமாக இனம் காண எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எங்களோட பாடத்திட்டத்தில் புரோமோதைமல் நீலம். இதான் ஒரு சிறந்த காட்டி. காரணம் இதன் நிறமாற்ற pH வீச்சு. இந்த காட்டின் நிறமாற்ற pH வீச்சு 6.8. அதாவது ஒரு கரைசண்ட pH 6.1 விட குறைந்தால் அது என்ன செய்யுமாம்? அது அமிலம், அதாவது மஞ்சள் நிறத்தில் காட்டும். உங்களுக்கு தெரியும், காட்டி பொதுவாக pH வீச்சுக்கு வழியில் இவ்வாறு நிறங்களை மாற்றுறது. காணுங்க, இதில் pH 8 விட அதிகம்னு சொன்னால், ஏதாவது ஒரு கரைசண்ட pH 8 விட அதிகம்னு சொன்னால் உடனே அதை என்ன செய்வான் பாருங்க, நீல நிறத்தை காட்டு. அதை காரம்னு சொல்லி காட்டு. ரைட், அதே வேளை கவனிங்க, மஞ்சள் நீலம் பொதுவாக நடுநிலை கரைசல். இந்த pH இந்த வீச்சுக்கு இடையில் இருந்தால் அங்கே பச்சை நிறமாக காட்டு. நான் சொன்னேன் இவ்வாறு புரோமோதைமல் நீலம் அமில கார ஊடகங்களுக்கு ஏற்ப வேறுபட்ட நிறத்தை காட்டும். சிறிய pH மாற்றத்துக்குள்ள பாருங்க, 7 6.8. இவ்வாறு ஃபினாப்தலீன் மெத்தைல் சம்பஞ்ச வீச்சு இந்த 7க்கு நெருக்கமாக வராது. அது உங்களுக்கு தெரியும். அயன் சமநிலைக்குள்ள கதைக்கிறது. கவனிங்க, எனவே இந்த இடத்துக்கு மிகவும் பொருத்தமான காட்டியாக இதை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. பொதுவாக இந்த காட்டி எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத காட்டி. பொதுவாக நாங்கள் 3ஆம் அலகில் அமிலக்கார நீமிப்பு ஒட்சியத்தாத்தில் அடோமானி அதில் அமிலக்கார காட்டியாக நாங்கள் அடிக்கடி இதை சொல்கிறோம். ஃபினாப்தலீன் மெத்தைல் சம்பஞ்சம் பழக்கப்பட்டிருக்கிறோம். ரைட், இங்கே தான் புரோமோதைமல் நீலத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க மின் ரசாயனத்தில். அதுவும் சோடிய சல்ஃபேட்டின் மின் பகுப்பில் எவ்வாறு நிகழத்தக்க மாற்றங்களை இனங்காண இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சரி, இனி மிகவும் பெருமதியான ஒரு காட்டி. காரணம் நடுநிலை அமிலம் காரம் 3 ஊடகங்களிலும் வெவ்வேறு நிறங்களை தெளிவாக காட்டுது. சரி, இப்போ நாங்கள் ஒரு பிள்ளைகள் அப்போ இந்த XY சரின்னு சொல்லி பேரிட்டோம். நாங்கள் மின்பகுப்பு ஆரம்பிக்கப்பட்டு சிறிது நேரத்தில், அதாவது எங்களோட வோல்டேஜ் ஏறத்தாழ 2.5 தாண்டும் போதும். இப்போ உங்களுக்கு தெரியும், விரைவாக மின் கடத்தல் நிகழும். அதே வேகத்தில் மின் பகுப்பும் நிகழும். சரி, அவ்வாறு மின் பகுப்பு நிகழும் போது மின் பகுப்பு நிகழ ஆரம்பிக்கிற கணம் என்ன அவதானங்கள்? ஆக்சிஜன் வாயு அனோட சுற்றி இவ்வாறு ஆக்சிஜன் வாயு வெளியேறும். கத்தோட்டில் ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். அதே கணம் அதே நேரத்தில் பாருங்க, அந்த சிறிது நேரத்தில் அந்த என்ன இவ்வாறு pH அந்த உரிய பெருமானங்களை தாண்டும். அந்த கணத்தில் என்ன செய்யுது?
இந்த அனோட்டை சுற்றி, அதாவது இந்த கரைசலுக்குள்ளே மஞ்சள் நிறம் தோன்றும். இந்த கரைசலுக்குள்ளே நீல நிறம் தோன்றும், இடையில் பச்சை நிறம் தோன்றும். அதாவது இந்த நடுநிலை கரைசலை வாயில் இதில் பிள்ளைகள். அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்யணுமா, இந்த பரிசோதனை செய்யும் பொழுது சோடிய சல்பேட் கரைசலுடன் காட்டியின் சில துளிகளையும் சேர்த்து அந்த கரைசலில் இருந்து தான் இவ்வாறு 3 இந்த மாதிரிகளையும் வேறாக்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த விளக்கம் பிள்ளைகள், இந்த அவதானங்கள், இந்த சொல்லப்பட்ட விடயங்கள், அதாவது சுருக்கமாக சொன்னால் இந்த அறிவு, இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அந்த மின்பகுப்புக்குரிய ஒரு தெளிவு வரும். சரி, அந்த வகையில் பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் இது எங்களுக்கு போதும். இதுக்குரிய பெரிய விளக்கங்கள் இதுக்கு மேலே நான் நினைக்கிறேன் அவசியம் இல்லை. எங்களுக்கு எழுதப்பட்டதுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். சரி, இதில் பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் உங்களுக்கு நோட்ஸ் ஒன்று நான் தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எழுத வலிக்கிட்டால் திரும்ப எங்களோட நேர காலங்கள் ரைட் பார்ப்போம். ஏதோ பிறகு நான் தேவைப்பட்டு உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். இதில் பிள்ளைகள் நான் சொல்லப்பட்ட இந்த மாற்றங்கள், அனோட் கேத்தோட் தாக்கங்கள், அடுத்து நினைக்கிறேன் தேவையில்லை, திரும்ப நேரம் போயிடும், சொல்ல வலிக்கிட்டேன். இதை பற்றி நீங்கள் ஒரு முறை ரிவைண்ட் பண்ணி கவனமாக இதை கேட்டு இந்த விளக்கத்தை எடுத்து வைங்க. கேள்வி வரும் வராதுன்று எங்களால் முடிவு சொல்ல இயலாது. அதில் முக்கியம் கேள்வி வந்ததோ இல்லையோ, இந்த நான் சொன்ன விளக்கம் விளங்குதா, இந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். சாதாரண மொழியில் சொன்னால் இந்த இந்த அறிவு, இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். சரி, அப்போ நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் மின்பகுப்பில் சகல விடயங்களை அவங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். முதல் கட்டமாக ரிசோர்ஸ் புக்கை முடித்தோம். அடுத்து நான் சிலபஸுக்குரிய போய் விரிவாக சகலதையும் முடிச்சிட்டோம். இறுதியாக மாணவர்களே, உங்களுக்கு நான் அந்த அட்டவணைன்னு எழுதிவிட்டேன் சுமார் ஒரு 3 வகுப்புகளுக்கு முதல்ல. ஏன்னா அப்போயே நான் உங்களோட தியரி அவ்வளோ முடிச்சு போட்டு அந்த அட்டவணையை தந்து விட்டேன். இப்போ நான் திரும்ப அந்த அட்டவணை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு அளவரிப்பு இப்போ நாங்கள் ஏற்கனவே 3ஆம் வழக்கில் செய்து முடித்தது பரவாயில்லை, திரும்பவும் எடுத்து ஒரு முடிவாக இருக்கட்டும், தெளிவாக இருக்கணும். காரணம் பிள்ளைகள் நான் அடிக்கடி சொல்கிறது மின் ரசாயனம். சில பகுதிகள் ஒருபோது நான் மார்க்ஸை இழக்க கூடாது. சகல விடயத்திலையும் முழுமையாக இருக்கணும். இலகுவாக தொடர்ச்சியாக இலகுவாக வரக்கூடிய கேள்விகளை இன்னும் தெளிவாக இருந்தால் ஃபைனல் எக்ஸாம் நாங்கள் எதிர்பார்க்குற நேரத்துக்குள்ளே அந்த கேள்வியை செய்து முடியக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். சரி, நல்லது, இது போதும். நான் சொல்லிட்டு அப்போ திரும்ப இதுக்குரிய நோட்ஸ் விளக்கம் தேவையில்லை பிள்ளைகள். திரும்ப ஒரு தேவைப்பட்டால் நான் இந்த கேள்விகளை கதைக்கும் போது உங்களோட டியூட்டில் இருக்குது, அந்த கேள்வியை நான் கதைக்கும் போது உங்களை நான் செய்து விட முயற்சிக்கிறேன்னு வேணால் நோட்ஸ் ஒன்று எழுதிக்கொள்ளும். பிறகு ரைட், அதை விட்டு அப்போ நாங்கள் எங்களோட அட்டவணைக்கு வருவோம். நல்லது. இந்த அட்டவணை நான் இவ்வாறு ஒரு உதாரணத்தால் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் பிள்ளைகள். ஒரு 5ஆன H2SO4 நீர்க்கரைசலை சடத்துவ மின்வாய்கள் 2 பிளாட்டினம் முன்னிலையில் மின் பகுக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அனோட்டை நோக்கி கரைசலில் உள்ள அணியங்கள் மட்டுமல்ல H2O மூலக்கூறு அனோட்டை நோக்கி வரும். கத்தோட்டை நோக்கி கரைசலில் உள்ள ஒரே கற்றையன் H+, H2O இதெல்லாம் கத்தோட்டை நோக்கி வரும். ரைட். இவ்வாறு வந்த பிறகு கவனிங்க, இப்போ கத்தோட்டில் என்ன தாக்கம் நிகழப்போகுது, அதே போல் அனோட்டில் என்ன தாக்கம் நிகழுது. கவனிங்க, மின் பகுப்பொருள் எது அனோடு எது கத்தோடு, அனோட்டில் என்ன தாக்கம், கத்தோட்டில் என்ன தாக்கம். சரி, இவ்வாறு மூன்றும் நோக்கி வரும். அதில் அமில ஊடகம், எனவே OH-னால் முடியாது, சரி மிக குறைவு. சல்பேட்டும் நீரும் மின்னிறக்கம் அடையலாம். சல்பேட்டுக்கு +2.05 V தேவை, நீருக்கு +1.23 V தேவை. எனவே இங்கே மின்னிறக்கம் அடைவது நீர் மட்டுமல்ல, நீருக்கு ஒரு மிகை அழுத்தம் இருக்குது. எனவே ஏறத்தாழ 1.7 V தேவை. அதுவும் சல்பேட்டுக்கு
தேவையானதை விட நீரின் மின்னிறக்கத்துக்கு தேவையான அளவு வோல்டேஜ் சிறியது. அதனால் ஏற்கனவே நீரின் மின்வாய் அழுத்தம் குறைவு. மட்டுமல்ல, நீருக்கு ஒரு மிகை அழுத்தம் இருக்குது. அந்த இரண்டையும் சேர்த்து எங்களுக்கு தேவையான அது குறைந்தது 1.7. அந்த குறைந்த பெருமானத்தை விட சல்ஃபேட்டின் மின் இறக்கத்துக்கு தேவையான பெருமானம் பெருசு. எனவே அனோட்டில் மின்னிறக்கம் அடைவது. இந்த சடத்துவ மின்வாய் அனோடாக பயன்படுத்தினால் இந்த அனோட்டில் நிகழக்கூடிய தாக்கம் நீரின் ஆட்சியேற்றம். எனவே அனோடு தாக்கம் 2:O 4H+ கரைசல் O2 + 4 இலத்திரன். ரைட். இந்த தாக்கத்துக்கான நியம மின்வாய் அழுத்தம் +1.23 V. சரி, கத்தோடுக்கு வாங்க. கத்தோட்டை நோக்கி கற்றையங்கள் இங்கு ஒரே கற்றையன் H+ மட்டுமல்ல நீரும் போகும். இதில் அமில ஊடகம்ன்றதுனால தெளிவாக கத்தோட்டில் தாழ்த்தல் அடைவது H+. ரைட். ஆகவே கத்தோடு தாக்கம் 2H+, 2 இலத்திரன், H2 கேஸ். இந்த தாக்கத்துக்கான நியம மின்வாய் அழுத்தம் 0. H2H+க்கு மின்வாய் அழுத்தம் 0. எனவே இவ்விரு தாக்கங்களை நிகழ்த்த தேவையான அதி குறைந்த மின்னழுத்த வேறுபாடு தியரியின் படி கத்தோடு பெருமானத்திலிருந்து அனோடு பெருமானத்தை கழிக்கணும். 0லிருந்து +1.23 கழிக்கணும். எனவே -1.23 அந்த பெருமானத்துக்கு பெயர் களத்தின் மின்னியக்க விசை, களம். ரைட். இப்போ உங்களுக்கு விளங்க வரும் நினைக்கிறேன் இந்த அட்டவணையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. கவனிங்க. மின் பகுப்பொருள் விளங்குதா? மின் பகுப்பில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியது. ரைட். அனோட் எது, கத்தோடு எது. அடுத்து அனோட்டில் நிகழக்கூடிய ஆரம்ப தாக்கம் எது, அந்த தாக்கத்துக்கான நியம மின்வாய் அழுத்தம் என்ன. கத்தோட்டில் நிகழக்கூடிய ஆரம்ப தாக்கம் எது, இந்த கத்தோட்டில் நிகழக்கூடிய ஆரம்ப தாக்கம் எது, அந்த தாக்கத்துக்கான நியம மின்வாய் அழுத்தம் எது. ரைட். அந்த மின் பகுப்பை நிகழ்த்த தேவையான அதி குறைந்த மின்னழுத்த வித்தியாசம் என்ன. ரைட். அதை எங்களோட மொழியில் திரும்பவும் சொல்கிறேன். களத்தின் மின்பகு களத்தின் EMF மின்னியக்க விசை என்ன. ரைட். கவனிங்க, இப்படி ஒரு அட்டவணை தான் எங்களுக்கு தேவைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இதை விரிவாக்குவோம். இப்போ நான் முதலாவது மாணவர்களே சொல்லி காரணத்துடன் இப்போ உங்களுக்கு நான் நிரப்பி விட்டேன். இந்த 5மே ரிசோர்ஸ் புக்கில் உள்ள 5 விடயங்கள். 5 மின் பகுப்பு தான் நம்மளோட ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது. அந்த 5 தான் நான் முதல் 5ஆக எழுதிக்கிறேன். சரி, இதுக்குரிய காரணம் எல்லாம் உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது, மின் பகுப்புன தலைப்புக்குள்ளே இருக்குது, பார்த்துருப்பீங்க. நான் இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி அதை முதலாவது எழுதி விட்டேன். இப்போ நான் இது காரணம் சொல்லாமல் எழுதிவிட்டேன். நீங்கள் என்ன செய்கிறது, இது அப்படியே பார்த்து கோப்பியில் எழுதுறே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகள் இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம்னு ஒரு கணம் யோசிங்க. அப்போ வந்து உங்களோட உள்ளத்தில் பதியும். சும்மா பார்த்து எழுதிட்டீங்கன்னு சொன்னால் கேள்வி என்ன கேட்குறான், காரணம் தான் கேட்க போகிறேன். உதாரணங்கள் பார்த்துனீங்க தானே. ரைட். இது ரிசோர்ஸ் புக்கில் பிள்ளைகள் 341, 342, 343, 344, 345 சொல்லி உங்களோட மின் பகுப்புன தலைப்புக்களை பார்த்துருப்பீங்க. 240 பக்கத்துலேருந்து 247 பக்கமாக அதுக்குள்ளே பாருங்க இருக்குது. சரி, இதில் இந்த 4வதுல ஒரு சிறிய குறைபாடு இருக்குது. 4வது ரிசோர்ஸ் புக்கில் ஒரு குறைபாடு என்ன, செறிவு சொல்ல இல்லை, வெறும் NaCl நீர்க்கரைசல் மின் பகுப்புன்னு தான் இருக்குது. செறிவு கட்டாயம் சொல்லணும் பிள்ளைகள். ரைட். நான் இங்கே ஒரு எம் செறிவுன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் உண்மையில் இண்டஸ்ட்ரியல் பக்கம் போனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சிட்டோம்,
26 வீத செறிவு, நிறைப்படி 26 வீதம். அண்ட் 100 கிராம் கரைசலுக்குள்ள NaCl 26 கிராமாக இருக்கு. அது இண்டஸ்ட்ரியலின் படி, ரைட்? அதை விடுங்களேன், நான் ஒரு எம்னு சொல்கிறேன். கவனிங்க, ஒரு முறை இந்த அனோடுக்குரிய காரணத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அப்போ பாருங்க, ஒரு NaCl நெற்கரைசல் சடத்துவ மின்வாய்களின் முன்னிலையில் மின்போப்பு. அனோட்டில் நிகழக்கூடிய தாக்கம் என்ன? உயிர்த்தறிக அல்லது விளக்குக கோழிகள் வந்தால் காரணம் தேவைப்படும். இப்போ எப்படி காரணம் சொல்ல போகிறோம் பாருங்கள். அனோட நோக்கி Cl மைனஸ் OH மைனஸ் H2O வரும். அண்ட் இந்த மூன்றில் மின்வாய் அழுத்தம் சொல்லுங்கள். Clக்கு ப்ளஸ் 1.36, OH ப்ளஸ் 0.4, அக்வா நீர் ப்ளஸ் 1.23. ரைட். எங்களுக்கு திரும்ப அனோட்டில் மின்வாய் அழுத்தம் குறைந்தது, முதலில் மின்னிறக்கம் அடையும். அப்போ இதுதான் அடையணும். ஆனால் NaCl நடுநிலை, OH 17 போதாது. அதனால் இதுகளை பிள்ளை நாங்கள் சொல்கிற காரணங்களை குணமாக யோசிங்க தான் முக்கியம். நாங்கள் கட்டுற நோட்ஸ் எல்லாம் முன்னே எழுதிட்டோம், நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம், கவனம். எனவே OH செறிவு முடியாது. அதனால் எதாவது மின்னிறக்கம் அடையும். Cl மைனஸும் அக்வா நீர் தான் மின்னிறக்கம் அடையும். இந்த இரண்டு கடையில் உண்மையிலே மின்னிறக்கம் அடைய வேண்டியது நீர், ஆனால் அடையாது. Cl மைனஸ் தான் அடையுது. எப்படி என்ன காரணம் சொல்ல போகிறோம் கவனிங்க. நீரின் ரசாயன சடத்துவத்தன்மையால் மிகை அழுத்த கோட்பாடுக்கு உட்படும். அதுக்கு மிக அழுத்தம் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம் 0.47 அப்படின்னு சொன்னால் 1.7 தேவை. எனவே நீரை மின்பகுப்படியை செய்ய பரிசோதனை ரீதியில் Cl மைனஸின் மின்பகுப்பிற்கு தேவையான அந்த அழுத்தத்தை விட நீரின் மின்பகுப்பிற்கு அதிக அழுத்தம் தேவை. எனவே நீர் மின் இறக்கம் அடையாது. மின் இறக்கம் அடைவது Cl மைனஸ். அதனால தான் இந்த தாக்கம். என்ன இப்படி நான் சொல்கிறது பிள்ளைகள் காரணத்தை கவனமாக யோசிக்கணும். அவ்வளோதான். இதுகளை உள்வாங்கிக்கொள்ளுங்க. அப்போதானே பிரயோசனமாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் வெறுமனே இப்படி ஒரு அட்டவணை எழுதுறீங்கன்னா எழுதாம விடலாம். அதுதான் உண்மை. சரி, அங்கே 5வது விடயம் உருகிய NaCl மின்பகுப்பு. அதுக்கு ஒரு முறை எழுதுவோம் பாருங்கள். இது சரியான இலகுவானது. அவர் சொல்கிறாரு சடத்துவ மின்வாய்கள்னு சொல்லி போட்டு டவுன் களத்தை சொல்கிறாரு. டவுன் களத்தில் சடத்துவ மின்வாய் அனாட், ஆனால் கத்தோடு உருக்கு என இரண்டுமே சடத்துவ மின்வாய் அல்ல. சரி, இருக்கட்டும். இப்போ நாங்கள் வரோம் அனோடு தாக்கம். ஒரே காணி உள்ள ஒரே அணையன் Cl மைனஸ் மட்டும். எனவே Cl மைனஸ் Cl2 கேஸ் இலத்திரன். இதுதான் அனோடு தாக்கம். என பெருமானம் ப்ளஸ் 1.36 கத்தோடு தாக்கம் ஒரே கற்றேன் Na ப்ளஸ் மட்டும் நோக்கி வரும். ஆகவே Na ப்ளஸ் இலத்திரன் போய் Na திரவமாக மாறுது. இதான் ஒரே கத்தோடு தாக்கம். என்ன ஈட்டா மைனஸ் 2.71 சரி. என்ன டவுன் களத்தில் ஈட்டிட்டா களம் கத்தோட்டில் இருந்து அனோட் பெருமானத்தை கலைங்க எவ்வளோ வரும்? -4. அண்ட் இதனை கூட்டணுமா? அவங்களுக்கு 4 எவ்வளோ இருக்கு? அண்ட் இது பிள்ளைன திருத்தங்க பிள்ளைகள் இவ்வாறு உங்களுக்கு வரும். சரியான கழிக்கும் பொழுது அதில் அது சரி நான் சொன்னது கத்தோட்டில் இருந்து அனோட்டை கழிக்கணும். ரைட், எல்லாம் மைனஸுக்கு போயிடும். சரியான சரி, எது பிள்ளைன பிரித்திருத்திக் கொள்ளுங்க. கவனிங்க, உண்மையில் இதுதான் டவுன் களத்துக்கு தேவையான அதி குறைந்த மின்னழுத்தம் என்றாலும் பரிசோதனையில் இதை விட சற்று கூடிய பெருமானம் தேவை. ஏன்? மிக அழுத்த கோட்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, கவனிங்க பிள்ளைகள். இப்போ நான் உங்களுக்கு சற்று வேகமாக உங்களோட ரிசர்ச் புக்கில் மின் பகுப்புகளில் சொல்லப்பட்ட 5 சொல்லி முடிச்சிட்டேன். இதோட நான் உங்களோட இண்டஸ்ட்ரியலுக்குரிய பகுதியையும் கொஞ்சம் இணைச்சி விட்டால் பிரயோசனமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வரும் இடத்துக்கு இணைச்சிட்டே வரும். இவ்வாறு மாணவர்களை நான் இதோட தொடர்ச்சியில் என்னோட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி 14ஆம் அலகுக்குரிய மின் பகுப்புண்ட பகுதிகளை இணைச்சிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் மெக்னீசிய பிரித்தெடுப்பு டோ முறை நான் கதைச்சிட்டோம். கணக்கு அங்கே என்ன உருகிய மெக்னீசிய குளோரைட் திரவத்தின மின் பகுப்பு. அனோட் கத்தோடு நான் சொல்கிறத விட நீங்களாக நிரப்பினா நல்லது.
காரியானோடு உருக்கு கேத்தோடு பிறகு கவனமாக விளங்குது, அதுகள் முக்கியம். என்ன தாக்கம் அதுக்குரிய ஈட்டிட்டா, என்ன கேத்தோட தாக்கம் ஈட்டிட்டா, குறைந்தது எவ்வளோ வோல்டேஜ் தேவை முற்றாக நீங்கள் நிரப்புங்க. ரைட், 26% NaCl கரைசல்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எது மின் சவ்வு கலமுறை. நீங்கள் வழியால் செலுத்தணும் 26% சிறந்த NaCl WW வீதம். வழியில் வருவது 5 NaCl சொல்லித்தின ஏறத்தாழ 24 23 வீத NaCl. ரைட், அது வெளியில் போகும். சொல்லுங்கள். எனவே இது டவுன் கலம், சாரி என்ன சொன்னோம், மின் சவ்வு கலமுறை. மின் சவ்வு கலத்துக்கு எது அனோடு, எது கேத்தோடு? அண்ட் டைட்டேனியம் நிக்கலாம். கவனம் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் தான் எழுதணும். சரி, பிறகு அனோட தாக்கம் அதுக்குரிய ஈட்டிட்டா, கேத்தோட தாக்கம் ஈட்டிட்டா, கலம் என்னன்னு சொல்லி. ரைட், மேலதிகமாக ஒன்று சொல்லிவிட்றேன், பிரயோசனமாக இருக்குது. உங்களோட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி 14ஆம் அலகில் எத்தனாவது பக்கம்? 11ஆவது பக்கம். ஆக மேலே இருக்குது, விளங்குதா? உண்மையில் பரிசோதனையில் எத்தனை வோல்டேஜ் நாங்கள் கொடுக்கணும் கவனிங்க. ஈட்டிட்டா கலம் ஏதோட விட வரும், ஆனால் உண்மையில் நான் கொடுக்க வேண்டியது மின் சவ்வு கலத்துக்கு -2.95 விளங்குதா? இதை நாங்கள் கொடுக்க வேண்டியது. இங்கே வருவது ஏதோ ஒரு பெருமானம் பிள்ளைகள். இண்டஸ்ட்ரியில் நான் கொடுக்க வேண்டியது குறைந்தது 2.95. இதே போல் பாருங்கள். அடுத்தது சிறந்த NaCl கரைசல். நான் இதை பிரிமெண்ட் தாடுக்களத்தை சொல்கிறேன். சொல்லுங்கள், இது பிரிமெண்ட் தாடுக்களமாக இருக்கட்டும், 8வது பிரிமெண்ட் தாடுக்களமாக இருக்கட்டும். சொல்லுங்கள். இப்போ இது அனோடு, காரியானோடு, உருக்கு கேத்தோடு. இங்கே டைட்டேனியம் நிக்கல். பிறகு இப்படி பார்த்து எழுதுறையில் இதுவும் காரியம் உருக்கு. ரைட், அதை நீங்கள் தான் விளங்கி எழுதுன, அப்போ தான் பிரயோசனம் பிள்ளை. திரும்ப சொல்கிறேன். சொல்லுங்கள், எங்களுக்கு எது பிரிமெண்ட் தாடுக்களம்? அதில் ஏதோ உங்களுக்கு ஒரு பெருமானம் வரும். நான் நினைக்கிறேன் என்னுடைய வர வேண்டிய மைனஸ் இதாக இருக்கு, 2.95 தான் வரும். ஆனால் வழங்க வேண்டியது 2.95. இதுக்கும் அதே பெருமானம் வரும் என்றாலும் அங்கே ஆரம்பிக்க நீங்கள் பிரிமெண்ட் தாடுக்களத்தில் வழங்க வேண்டியது -3.45. ரைட், உங்களோட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கணும் பிள்ளைகள். நான் திரும்ப சொல்கிறேன், மின் ரசாயனமாக இண்டஸ்ட்ரியலான குழப்பிக்காதுங்க. எல்லாம் கெமிஸ்ட்ரி, எல்லாம் மின் பகுப்பு, விளங்குதா? அந்த முடியிலிருந்து பாருங்கள். அப்போ இந்த பாடத்தை படிக்கலாம், கெமிஸ்ட்ரியே படிக்கலாம். இல்லைன்னா அது அங்கே இது இங்கேன்னு படித்தா அவங்களால எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் சேர்ந்து குழம்பிடும். கவனம் தெளிவாக இருக்கணும், ஒரே இடத்துல எடுத்து படிங்க. கணக்கு 9வது சிறந்த NaCl. இதை நான் ரசக்கலத்துக்கு போகிறேன். உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியலில் எரிசோடா தயாரிப்புக்கு அடிப்படையான பொதுமுறை குளோர் கார கலங்களை பயன்படுத்துறது. குளோர் கார கலங்களுக்கு 3 வகையை நாங்கள் சொன்னோம். இது ரசக்கலம், பிரிமெண்ட் தாடுக்களம், மின் சவுக்கலம். ரைட், இது மின் சவுக்கலமாக நான் கற்பனை செய்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அனோட் கேத்தோடு. அடுத்தது என்ன? பிரிமெண்ட் தாடுக்களம். அடுத்தது ரசக்கலம். சொல்லுங்கள், ரசக்கலத்தில் அனோடு டைட்டேனியம், கேத்தோடு ரசம். என்ன வேறுபாடு? நான் தாக்கம் எழுதக்கூடாது, நீங்கள் தான் எழுத நான் எதிர்பார்க்குறேன். +1.36 என்ன கேத்தோடு தாக்கம்? Na+ என்ற மின்னிறக்கம், Na+ என்ற தாழ்த்தல். இதுதான் கேத்தோடு தாக்கம். -2.76 அப்படின்றால் உங்களுக்கு வருவது பாருங்க, இதே தான் டவுன் களத்தின் அதே பெருமானம் தான் ரசக்களத்துக்கும் உண்மையில் தியரியின் படி வரப்போகுது. எவ்வளோ பெருமானம்? -4.07 தான் டவுன் களத்தின் ஈட்டிட்டா அதே பெருமானம் ரசக்களத்துக்கும் வருகிறது ஈட்டிட்டா பெருமானம். ஆனால் பரிசோதனை முறை நீங்கள் பிரயோகிப்பது -4.4. பிள்ளை இதை யாரும் பாடமாக்க தேவையில்லை. இது உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் தந்திக்கிறாங்க ஆக மேலே. நான் சொன்ன 11வது பக்கம் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் ஆக மேலே பாருங்கள், போய் அட்டவணை இருக்குது. நான் பாடமாக சொல்ல இல்லை, ஆனால் அது எப்படி பிரயோகம்ன்றது நான் உங்களோட இண்டஸ்ட்ரியில் அதை விளங்கப்படுறதுக்கே நான் சொல்லிவிட்டேன். ஏன் இதில் உள்ள முக்கியத்துவம்னு சொல்லி. ரைட், கவனிங்க. இதுதான் திரும்பவும் சொல்கிறேன்,
ஈட்டீட்டா களம், களத்தின் மின்னியக்க விசை, மின் பகு களத்தின் மின்னியக்க விசை. இது இண்டஸ்ட்ரியல்ல உண்மையில் தேவையானது. என் குறைந்தபட்சம் நாங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டியது இவ்வளோ பிரயோகித்தால் தான் அந்த மின் இறக்கமே நிகழும், அதாவது மின் பகுப்பே நிகழும், எரிசோடாவை உற்பத்தி செய்யலாம். என் ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கணக்கு அடுத்தது இறுதியாக பத்தாவது நான் இப்போ உங்களுக்கு பரிசோதனை அமைப்பில் சொல்லிவிட்டேன். சோடிய சல்பேட் நீர்க்கரைசலின் மின் பகுப்பு, சடத்துவ மின்வாய் எடுத்துக்கொள்ளும். இரண்டுமே பிளாட்டினத்தை சொல்லுங்களேன், இரண்டு பிளாட்டினம். இப்போ உங்களை ஆனோட தாக்கம் கேத்தோட தாக்கம் அதுக்குள்ள உங்களுக்கு நிரப்பலாம். நாங்கள் பரிசோதனை செய்தோம். இது புரோமோ தைமோல் நீலம் காட்டியை பயன்படுத்தி மஞ்சள் நிறங்கள் பச்சை நீலம் சொன்னோம். ரைட், அதானது 10வது. சரி, இதுக்கு மேலே நான் இன்னும் ஒரு சில எழுதி விடுறேன், ஒரு பயிற்சிக்கு நீங்கள் செய்து பார்க்க நல்லது. இதண்ட தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 5 நான் எழுதிவிட்டேன் பிள்ளைகள். 11வது நீர் AgNO3 கரைசல் ஏஜி மின்வாய்கள். 12 நீர் AgNO3 கரைசல் காரிய அனாட் கோப்ப கேத்தோட். 13 10 HCl கரைசல், இரண்டும் காரிய மின்வாய்கள். 14 ஒரு வன்காரம் நீர் NaOH கரைசல், இரண்டும் பிளாட்டினம் மின்வாய்கள். 15 நீர் அமோனியம் அயோடைடு கரைசல், அங்கே செறிவுக்குரிய முக்கியத்துவம் வரும். நான் சைத்த சௌரியம் எழுதிக்கிறேன், இரண்டும் காரிய மின்வாய்கள். ரைட், அதோட கவனிங்க பிள்ளைகள், இதுலேயும் திரும்ப கவனமாக எழுதிக்கொள்ளுங்க. நான் முன்ன சொன்னது போல் ஞாபகம் இல்லை. 6வது அந்த உருகிய MgC எடுத்துருவாமேன், அதுக்கு டோ முறைன்னு சொல்லி எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் அனோட் கேத்தோட்டை உங்களால் சுயமாக கற்பனை செய்யலாம். 7வது 26% NaCl சொன்னீங்க, அந்த இடத்துல மின் சவ்வு களமுறைன்னு எழுதுங்க. மின் சவ்வு களமுறை அனோட் கேத்தோட கோணமாக யோசிங்க, என்ன அனோட் கேத்தோடு பொருத்தம்னு சொல்லி. 8 சிறந்த NaCl சொன்னீங்க, அந்த இடத்துல பிரிமென் தகட்டு களமுறைன்னு சொன்னோம். பிரிமென் தகட்டு களமுறை. ரைட், கணக்கு 9 சிறந்த NaCl, அந்த இடத்துல நீங்கள் ரசக்களம் சொல்லுங்கள். ரசக்களம் உங்களுக்கு இந்த 3ஐயும் சேர்த்துன்னு சொன்னீங்க. குளோர் கார களங்கள் அல்லது கார குளோர் களங்கள், அது பரவாயில்ல விடுங்க. கவனிங்க, இது இண்டஸ்ட்ரியல்ன்றதுனால உங்களுக்கு தெரியும், உங்களோட இண்டஸ்ட்ரியலுக்குரிய டியூட்டில் ரிசோர்ஸ் புக்கில் 11ஆம் பக்கமாக மேலே இருக்குதானே பெருமானங்கள் நான் சொல்லிவிட்டேன். ஏன் அதையும் பக்கத்தில் மார்க் பண்ணுங்க. பாடமாக்குறதுக்கல்ல, விளங்குதானே சொல்லி அதை வச்சு உங்களால் யோசிக்கலாம். பிரயோசனமாக இருக்குது இந்த மிகை அழுத்த கோட்பாடுகள் எப்படி பிரயோகம்னு சொல்லி. ரைட், இப்போ பிள்ளைகள் இது எங்களுக்கு போதும். நான் ஏற்கனவே உங்களுக்கு இது போல் 12 எழுதிவிட்டேன். இப்போ 15 2 சேர்த்தா 27 அல்ல, நீங்கள் என்னை பாருங்கள் 20 வரும். காரணம் முதல் நாங்கள் எழுதின 12ல் 7 2க்கும் பொதுவானது. சரி, பரவாயில்லை, இது இருக்கட்டும். பிள்ளைகள் இதில் கூடிய கோணம் எடுங்க, புறக்கணிக்காதீங்க. இது நான் பாடமாக சொல்லலை, இந்த பதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். வெறும் மின் இரசாயனத்துக்காக மட்டுமல்ல, உங்களோட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிகளையும் இந்த கோட்பாடுகளை இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு எதுவும் கேட்கலாம். ஒரு சிறியர் சொல் வந்தால் கூட பிரயோசனமாக இருக்கும். பெரிய மனத்தியானம் படிக்க வேண்டிய விடயம் அல்ல. ஆனால் ஏதோ ஒரு அமைப்பில் மின் பகுப்புண்டு எங்கேயெல்லாம் வருகுதோ இவை தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமா வராது எங்களுக்கு தெரியாது, தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரைட், அந்த வகையில் இதில் கூடிய காணப்படுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த பதில் விளக்கம் அவசியம் இல்லை. சரி, அப்போ இருக்கட்டும். உங்களுக்கு இன்னும் ஏது மெஞ்சிருக்கான்னு கேட்டால், உண்மையில் தியரியாக படிக்க மின் ரசாயனத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் முடியுது. ரைட், என்றாலும் நான் உங்களுக்கு ஒரு சிறிய பகுதி திரும்ப செய்வதாக இடையில சொல்லிவிட்டேன். எது? அளவரி பகுப்பு. பரடைய விதிகள், பரடைய மாறலை, ரசாயன சமாளு உங்களுக்கு கேட்டு வருது போயிருக்கோம், பரவாயில்லை. அது திரும்ப ஒரு முறை நாங்கள் சிறியர் பாதி பெரிய நேரம் எங்களுக்கு தேவைப்படாது. காரணம் ஏற்கனவே விரிவாக படிச்சுக்கிறோம். சிறியர் நேரம் ஒதுக்கி
இது கிளைங்களை மின்ற சாயத்துக்களை கொண்ட பிள்ளைகள் நாங்கள் கேள்விகள் செய்ய போகிறோம் தானே அதோடு இணைச்சி கொள்ளும் இப்போ பிரயோசனமாக இருக்குது இல்லை கேள்விகள் வரும்போது பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல கேள்விகள் அதாவது இந்த நாட்களில் சில அந்த யூனிவர்சிட்டியால் தயாரிக்கப்பட்ட சில பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர்ஸ் எனக்கு கிடைச்சதுகளை நான் உங்களுக்கு வகுப்பில் எழுதிவிட்டேன் சில கேள்விகள் அவை இனித்தான் நாங்கள் அந்த கேள்விகளையும் சேர்த்து ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளோம் கேள்விக்குரிய படியில் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் என்றாலும் ஒரு ரிவிஷன் போல் இருக்குமே பிரயோசனமாக இருக்குது சரி அப்போ நாங்கள் அடுத்த வகுப்புலேயே சந்திப்போம்